தி SS பாட்காஸ்ட் பவர்ட் பை ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எப்போதும் நான் போகும் பாதை இது, இப்போது நிற்காமல் என் நீளுது, என் உள்ளம் லேசாக கை நீளுது, வெரசா போகையிலே. என்ன மாதிரி மியூசிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வரம் வந்து என்னன்னா, நீங்க காத்துல சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். காத்துல வெறும் காத்து, இசை வெறும் காத்து அப்படியே இருக்கு. அந்த காற்றுல எப்பவுமே வந்து காற்றுல வந்து ஓவியம் தீட்டினா வரைஞ்சா எதுவுமே நிற்காது. ஆனால் இசை வந்து ஒரு அழகான ஓவியம். நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா காற்றுல அப்படியே இருக்கும். அது எத்தனை ஆண்டு காலமாச்சாலும் அப்படியே இருக்கும். அதை படைப்பாளையே கூட மறந்துடுவாங்க. ஆனால் அந்த ஆர்ட், பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து அது அப்படியே இருந்துடும். அது எவ்வளோ பெரிய வரம். irrespective of the genres you work in, keep the melody strong. So that's my லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போடுறது அது வந்து தான். ஓகே. ஸோ ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ யாருமே வந்து நோ பர்சன் இஸ் கோயிங் டு சிங் யோர் டிஸ்கு டக்கடெல்லாம் பாட போகிறல. அந்த பாட்டோடைய டியூன் தான் வந்து பாட போகிறாங்க இல்லையா? ஸோ அது கீப் தட் மெலடி கோர் ஸ்ட்ராங். அது மட்டும்தான் என் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிறது. இன்னொருத்தங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை நான் பண்ணதே இல்லை இந்த வரைக்குமே. வந்து இன்னொருத்தங்களுக்கு நான் புரிய வைக்கணும், நான் செய்ய வைக்கணும். அதாவது வேலையை நடத்திக்கிறதுக்காக புரிய வைக்கிறது வேற, உங்களுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கணும்ல. அது அந்த மாதிரி போராட்டங்களை எடுத்துக்கிட்டதே இல்லை. உங்களுடைய நீங்கள் யார், எவர், நீங்கள் உங்களுடைய புகழ், உங்களுடைய திமிரு, உங்களுடைய அகங்காரம், உங்களுடைய பெருமை எதுவாக இருந்தாலுமே வந்து எல்லாமே அந்த டைம் தான். பிரபலம் சொல்கிற எல்லா பிம்பங்களும் ஒரு 50 இயர்ஸ் ப்ளஸ் யாரும் தான் கேட்க போகுது, அடுத்த தலைமுறை இல்லையா? இன்றைக்கி எல்லா உச்ச நடிகர்களையும் எடுங்க. அதான் ஸோ அந்த காலம் தாண்டி வந்து அவங்களுடைய படைப்புகளோ அவங்களுடைய என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம தாண்டி நிற்க போகுதுன்னும் போது, பட் அந்த டைமில் வந்து நம்ம இது நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நல்ல காரில் வந்து இறங்கினா நல்லா இருக்காரு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல வீட்டில் இருந்தால் நல்லா வசதியாக இருக்காரு போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருக்காகன்னு வேலை செஞ்சு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுதான் இந்த பொருளாதார நெருக்கடியே வந்து எல்லாருக்கும் கொடுப்பதற்குண்டான காரணமே. யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணால் போதுமேன்ற மனநிலையில் இருக்கும்போது யார் கொடுக்குறாங்க, அவர் கொடுக்குறவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவர் என்ன ஜாதி, அவர் என்ன மதம், இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் உதவி செய்கிற இடத்துல ஒரு மனுஷன் வந்து முன்னேறி வரும்போது அப்போ அவன் சம்டைம்ஸ் எல்லாருமே சொல்ல, பட் சில பேர் வந்து அதை பார்க்குறாங்க இல்லையா? அங்கே தான் பிரச்சனையாக வருது. நான்லாம் மணிலாம் பெருசாக முக்கியமாக நினைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நீங்கள் முட்டாளாக தான் உட்காந்துருக்கணும் உலகத்தில். ஸோ அதுவும் தேவை தான், பட் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதை உங்களை ஆட்சி பண்ணாமல் பார்த்துக்கணும். நீங்கள் தான் அதை ஆட்சி செய்யணும், அதை உங்களை ஆட்சி செய்யணும். நீங்கள் ஒருத்தனை வந்து லிட்ரலாக ஒரு ஆயுதம் ஏந்தி ஒருத்தனை குத்தி கொலை செய்வது வந்து கொலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அதை விட ரொம்ப மோசமான கொடூரமான செயல் என்னன்னா, ஒருத்தனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் சீர்குலைக்கிறது, அதை வந்து நாசம் பண்ணுறது. ஓகே. இந்த ஒரு ஸ்மைல், அந்த ஒரு ரிசெப்டிவ் ஸ்மெல் ஆக்சுவலி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வார்ம்த் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்கள். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ. ஸோ 23 years ஆஃப் பீயிங் இன் திஸ் சினிமா இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிடுவீங்க முன்னாடி 4 வயசுலேருந்தே எனக்கு மியூசிக் மேலே ஒரு அனாதி காதல் இருக்குது, ஐ பீன் டூயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அ பர்சன் ஹூ இஸ் பார்ன் ஃபார் மியூசிக், அதை வந்து சினிமாவில் அந்த பேஷனை இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் தென் யூவ் காட் அ குட் நேம், அதுக்கப்புறம் ஒரு இமான் அப்படின்னு ஒரு அடையாளம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். So how does this feel 23 years in the industry அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? Feel so happy and content and நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்டார்டட் ஃப்ரம் 4 வயசு முதல்ல மியூசிக் கற்றுக்கணுன்னு ஆரம்பிச்சு இந்த ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்மால் ஸ்க்ரீனில் என்டர் ஆகி அதில் நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் யூனோ ஃபில்ம் மியூசிக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அண்ட் அதை வந்து பாத் பிரேக்கிங்கான ஃபில்ம்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஆல்பம்ஸ், இதெல்லாமே வந்து அமைஞ்சது இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக ஒன்று கொடுக்குது. மியூசிக்கலி அஃப்கோர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய கற்றுக்கின விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அக்ராஸ் இயர்ஸ் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய லேர்ன் பண்ணதை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அன்லேர்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸாக இட்ஸ் பீன் தேர். அண்ட் எமோஷ்னலி அண்ட் பர்சனலி ஆஸ் அ பர்சனாக வந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு சின்ஸ் பை பர்த்லேருந்து. ஸோ அதில் வந்து இது
ஒரு பர்சனாக எவால்வ் ஆகிறதுக்கு மியூசிக்கலி ஒரு பக்கம் அண்ட் வந்து பர்சனலாக இன்னொரு பக்கம், இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்குறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒன்றா கோயின்சைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போது நிறைய ஒரு விஷயம் சொன்னீங்க, ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் as well as ஐ அன்லேர்ன்ட் அப்படின்னீங்க. அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை நான் நினைக்கிறேன். பிகாஸ் சிலதை நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்போம், சிலதை நம்ம இது வேணாம், திஸ் இஸ் நாட் நெசசரின்றதை நம்ம வந்து அதை தள்ளியிருப்போம் நம்ம வாழ்க்கையில். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இன் லைஃப். யா, இப்போது யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சினிமா வாய்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப குட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பயணம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சின்ன சின்னதாக எங்கெங்கேயோ வந்து கேசட் எடுத்துகிட்டு போகிறது, போய் ப்ரொடியூசர் வாசலில் நிற்கிறதுன்னு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். உங்களோடது வந்து முதல் படமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டிக்கு பண்ணுறீங்க, விஜய் சாருக்கு பண்ணுறீங்க அப்படின்றப்போ தட் இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் இஃப் யூ டேக் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய லீக்ல இருக்கிற ஹீரோக்கு நீங்கள் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். எப்படி டிரெக்டருக்கு ப்ரெஷர் இருக்கோ அதே அளவுக்கு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு ப்ரெஷர். இது வந்து ஹிட் ஆயிடணும், இதுக்கு வந்து ஒரு ஹுக் ஸ்டெப் இருக்கணும், ஹுக் சாங் இருக்கணும், வேர்ட் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சின்ன பையன் 2002 இந்த முதல் படம் விஜய் சாருக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்போ அது எப்படி, ஹவு டிட் யூ சோக் இன் டு தட் ஆக்சுவல் திங், இந்த விஜய் சார் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த மனநிலை எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அந்த டைமில் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இளம் கன்று பயம் அறியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் இனிஷியல் டைமில் நான் ஃபஸ்ட்டு மியூசிக்குன்னு பண்ணும்போது, அப்போ ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது சாங்ஸ்லாம் கூட பண்ணிட்டேன். பட் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு குட்டிபத்மி மேடம் தான் வந்து ப்ரொடியூசர். அவங்க பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி கழுவி ஊற்றுறாங்க. வந்து என்ன பண்ணி வச்சுருக்க அப்படி இப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அப்போது அந்த டைமில் வந்து இன்னும் ஐ வாஸ் ஆல்சோ லேர்னிங், எனக்கு அது வந்து அது தெரியல. ஸோ அதனால் வந்து அது சொல்லி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறையா இன்புட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எனக்கு கரெக்டாகவே ஒன்றும் விளங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் அங்கேருந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டே, அந்த நாள்லேருந்து அங்கேருந்து எப்படி ஆரம்பித்தோம் அந்த ஜேர்னி. ஓகே, சாங் பண்ணுறது வேறு, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது என்ன ஏது, அதுக்காக இன்னும் உட்காந்து, ஏன்னா அது வரைக்கும் வந்து பாடல்களாக இசையை வந்து நம்ம பாடல்களாக மட்டுமே தான் அணுகியிருக்கோம், அப்படி தான் வந்து கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம் இல்லையா. படங்கள் பார்க்கும்போது அது வெறும் காட்சிகளாக அப்படியே பின்னி பிணைஞ்சு இசை இருக்கிறனால அது அப்படியே படத்தோட போகிற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது தனித்து பார்க்கக்கூடிய அறிவோ ஞானமோ அந்த வயசில் எனக்கு அப்படி இல்லை. ஸோ அதனால் எனக்கு அதுதான் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வாக இருந்தது. ஸோ எனக்கு முதல்ல ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து கிட்டத்தட்ட முதல் திரைப்படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மோர் தென் ஒரு 5000 எபிசோட்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஓகே. ஸோ இப்படி ஒரு ஹோம்ஒர்க் கிரவுண்டாக எந்த கம்போசருக்கு அமையும்னு எனக்கு தெரியல பிஃபோர் கெட்டிங் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா முதல் வாட்டி நம்ம காட்சியாக பார்க்கும்போது, இப்போ எனக்கு காட்சியாக பார்க்கும்போதே எனக்கு அது எனக்கு மார்க்கிங்ஸ்லாம் வந்து பண்ண முடிஞ்சிருது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போதே எனக்கு அது தோணிடுச்சு. ஃபஸ்ட்டு ரீல் கொடுக்குறாங்க தமிழன் திரைப்படத்தில் வந்து விஜய் சார் வந்து அந்த ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க, இந்த வெளியிடுற காட்சி ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ட்ரி இதெல்லாம் வந்து வரும். ஸோ அந்த ஃபஸ்ட் ரீலில் வந்து எனக்கு பார்க்கும்போதே எனக்கு அந்த வயசுலேயே, அப்போ அந்த படம் வெளிவரும்போது எனக்கு 19 வயசு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்போது ரீரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது 18 வயசு இருந்திருக்கலாம். ஸோ அப்போது பார்க்கும்போதே நம்மளுக்கு அது கிளியராக இந்த இடத்துல இன் பாயிண்ட்டு, இங்கே நம்ம சேஞ்ச் ஓவர் வைக்கணும், இங்கே க்ளோஸ் பண்ணணும், இங்கே சைலன்ஸ் விடணும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பயிற்சி கூடமாக இருந்தது வந்து நிச்சயமாக என்னுடைய ஸ்மால் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. ஸோ அதுலேயே வந்து ஏறக்குறைய நிறைய மோதன், அதே மாதிரி இந்த முகப்பு பாடல் சொல்லி டைட்டில் சாங்ஸ் வந்து அது நிறையா மோதன் ஒரு 75-80 சாங்ஸ்க்கு வேறு கம்பெனிக்கு நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு ஒர்க் பண்ணாத கம்பெனிஸே இல்லை. சார், இந்த கோலங்கள் வரும்ல, அது உங்களுக்கு நீங்கள் பண்ணதா? கோலங்கள் அதெல்லாம் இப்போ வரைக்கும் ரீல்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கோலங்கள் திருமதி செல்வம், இது கிருஷ்ணதாசி, மந்திரவாசல், போலீஸ் டைரி, ஜலக்கிரீடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மால் ஸ்க்ரீன் அந்த டைமில் வந்து நிறைய அந்த டெய்லி சோப்ஸே இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே எங்களுக்கு இருக்குன்னா வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்கள் ஃபேக்ட்ரி மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். சாங் ஆச்சு நம்ம ஒன் டைம் ரெக்கார்ட் பண்ணால் 500 எபிசோடு 1000 எபிசோடு ஒரே பாட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து ரீரெக்கார்டிங்க்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறது வந்து அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஃபஸ்ட்டு படம் முன்னாடி இந்த எனக்கு என்னோடய ஆசிட் டெஸ்ட்டு, இந்த நம்ம ஒரு ரேட்டாக வந்து பயன்படுத்தி இது எப்படிலாம் வந்து தன்னை ஷேப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ஹோம்ஒர்க் கிரவுண்ட் எல்லாமே எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன்லேயே எனக்கு அமைஞ்சிருச்சு நல்லபடியாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஒரு சாங் சிச்சுவேஷன் ஒரு டேரக்டர் சொல்லி அதை நம்ம அணுகும் போதோ, ஒரு காட்சியை கொடுத்து அதுக்கு நம்ம பின்னணி இசை செய்யும் போதோ, அது எல்லாமே இது நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல.
இத்தனாவது எபிசோடில் இந்த எமோஷன் இங்கே அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் அது நம்ம என்ன இருந்தாலும் சின்ன திரையினுடைய அணுகுமுறைன்றது வேறு, பெரிய திரைன்னு வரும்போது நம்ம நிறைய பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு பெரிய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எடுப்போம். பட் அந்த ஒரு அப்ரோச் நம்மளுக்கு ஏறக்குறைய அது ஒன்று தானே. ஒரு ஹியூமன் எமோஷனுக்கு நீங்கள் என்னவா நீங்கள் எமோட் பண்ணுறீங்க, மியூசிக்கலி எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்றது அதெல்லாம் ஒன்று தான். அதோட ஸ்கேல் வேணால் வேறுபடலாம், பட் அந்த எமோஷன் அப்ரோச் வந்து ஒன்று தானே. அது ஒரு பெரிய பயிற்சி கூடமாக எனக்கு இருந்தது ஸ்மால் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க தட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம், பிகாஸ் இட் இஸ் பிளெண்டட் வித் த சீன்ஸ். அதெல்லாம் படத்தோட கதையிலே இருக்கிறனால நம்ம அதை தனியாக பிரித்து பார்க்கறது இல்லை ஜென்ரலி. ஸோ அதை பண்ணுறது தான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர் டஸ் திஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் கெட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம்? லைக் உங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்போது டிரெக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது கதைக்கு வந்து புக்ஸ் படிப்போம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஏடிஸ் கூட பேசுவோம், நிறைய வேறு மொழிகள் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஹவு டு யூ டூ யுவர் ஹோம் ஒர்க்? எப்படி நீங்கள் உங்களை வந்து வெவ்வேறு மியூசிக்ஸ்க்கு வந்து உங்களை நீங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்திக்கிற விஷயம் எதுவாக இருக்கும்? அதான் இசையே இப்போ மறுபடியும் இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பாடல்களை கேட்பது, அதன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அதே மாதிரி இசை குறிப்புகள். ஒவ்வொரு பாடல் என்னென்ன மாதிரி உணர்வை வந்து கொடுக்குது, அதை அந்த உணர்வை கிரியேட் பண்ணுறதுக்கு அதை வந்து இப்படி இந்தந்த இசை கோர்ப்புகள் இந்தந்த இசை கருவிகளை வந்து பயன்படுத்தினா இப்படிப்பட்ட உணர்வு வந்து ஒலிக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த கணக்கை வந்து அது பல்வேறு ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது ஒன்று. ஏன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பாரம்பரிய இந்திய இசையில் கேட்குற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ன்றது வேறு. இதுவே ஒரு பாப்புலர் லாட்டின் மியூசிக்லேயோ இல்லாட்டி ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லேயோ இல்லாட்டி ஒரு ஹிப்ஹாப் இசையிலையோ அவங்க வெளிப்படுத்துகிற விதம்ன்றது வேறு. ஸோ அது அக்ராஸ் ஜானர்ஸ் அது ஒரே விஷயமா இருக்கும், பட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அது வந்து ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறையா கேட்குறது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம யூடியூப் காலத்தில் நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்லாம் இல்லை அப்படின்னும் போது நான் ஏதாவது ஒரு ஹார்ட்வேரோ நான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடு பத்திரத்தை வச்சோ இன்னும் அந்த மாதிரி நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் தான் வந்து, ஏன்னா ஃபினான்ஷியலாக வந்து ஒரு பையன் ஒரு ஒத்த பிள்ளையாக இருந்தாலும் வந்து அவன் இசையமைப்பாளராக ஆசைப்படுறான்னும் போது வீட்டில் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அதை செய்கிறது பெரிய கனவு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதோ அதுக்கு எனக்கு என்னென்னா சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் எனக்கு கரெக்டாக வந்து என்னோட டியூட்டர்ஸ் முக்கியமாக இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சைடில் வந்து எனக்கு வெங்கடேஷ் மாஸ்டர், அப்புறம் அப்துல் சத்தார் மாஸ்டர், இவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. 8 கிரேட்ஸ் நான் வந்து ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் அந்த இதில் கோர்ஸ் படி இங்கே ப்ராக்டிக்கல் முடித்தேன். அப்புறம் நான் தியரியும் வந்து தனியாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே பேரலாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அண்டு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கும் ஒரு பக்கம் அதுவும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதுவும் பல வருடங்களாக அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஹிந்துஸ்தானி கற்றுக்கணுன்னு ஒரு இது இருந்தது. அப்புறம் மகாலட்சுமி அம்மான்னு ஒரு அம்மா வீட்டுக்கு மயிலாப்பூர்லேருந்து வீட்டுக்கு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சேகர் ஒரு மாஸ்டர்கிட்ட நான் கற்றுட்டு இருந்தேன். அப்புறம் லைவ் ட்ரம்மிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் சுரேஷ்னு ஒரு மாஸ்டர் சிந்தாரிப்பேட்டில் தான் நான் போயிட்டு அங்கே வீக்லி லைவ் ட்ரம்மிங் அங்கே வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமாக இந்த கேஜெட்ஸை ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் இப்போ இன்றைக்கி வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். முன்னாடி வந்து மியூசிக் ப்ரோக்ராமிங் இல்லாட்டி கீபோர்ட் சீக்வென்சிங் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு டெக்னிக்கலாக எப்படி நீங்கள் நடக்கிற ஒரு இசை வடிவத்தை எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் இசை மூலயமா அதை புகுத்தி அவங்களுக்கு உண்டான கமாண்ட்ஸ் எப்படி கொடுத்து நீங்கள் கொண்டு வரீங்கன்றது இல்லையா, அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி கற்றுக்க, அதுக்கெலாம் நிறைய ஹார்ட்வேர் வாங்கும் போது கூட அப்போல்லாம் மேனுவல் தான் வரும். இன்றைக்கி நம்ம எது இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் தட்டி பார்த்துடலாம். அதுக்கு வந்து எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் புக்கு ஒன்று இருக்கும். அந்த புக்கில் பாதி புரியாது நம்மளுக்கு. அதோடைய ஆங்கிலமோ அதோடைய இது அப்போது இருந்த வயசுக்கும் ஒன்றுமே புரியாது. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்ககிட்ட போய் கேட்குறது பேசுகிறது. அதில் வந்து எங்கள் ஏரியா அப்போ நான் புரசேவாக்கத்தில் இருந்தேன். அப்போது ஜிம் சத்யான்ற ஒரு பாப்புலர் கீபோர்டு பிளேயர் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து வாச்சிட்டு இன்னமும் ரொம்ப பாப்புலரான ஒரு இசைக்கலைஞர் அவர். ஸோ அவர் தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து ப்ரோக்ராமிங்னா எப்படி பண்ணணும், இப்படி தான் நீ வந்து ரிதம் வந்து குவான்டைஸ்னா இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ற நிறைய டெக்னிக்கலான உள்ள டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அவர் இருந்தார். இல்லாட்டி அவர் அந்த டைமில் அது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கும். அது வந்து வந்திருக்கலாம் மேபி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அது கைக்கு வந்த ஒரு கலையாக வந்திருக்கலாம். அது அந்த டைமில் அது பயன்பட்டுருக்காது.
அப்புறம் எனக்கு ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஒர்க் பண்ண இசையமைப்பாளர் ஆதித்யன் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்களும் அவருடைய கான்சர்ட்ஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது வாசிக்கிறதுன்ட்டு. அண்ட் மறைந்த இசையமைப்பாளர் மகேஷ் அவர்கள் குருதி புனல் நம்மவர்லாம் இசையமைச்சார் இல்லையா, ஆளவந்தான் திரைப்படத்துக்கும் பின்னணி இசை ஒர்க் பண்ணார். ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாம் பெரிய அனுபவம் எனக்கு வந்து கொடுத்தது. இது எல்லாமே என்னென்னா ஸ்கூல் டைம்லேயே நடந்துச்சு. அதுதான் இதில் இருக்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட். 9th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வாசிக்கிறேன். ஸோ அதுலேருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம்பளம் 500 ரூபா. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்த பயணம். ஓகே, ஐ மீன் ஐ திங்க் யூ பிளெஸ்ட் வித் த பெஸ்ட் பீப்புள் இன் லைஃப். உங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் இருந்ததுனால யூ ஆர் ஏபிள் டு லேர்ன் திங்ஸ் அட் த ரைட் ஏஜ் நினைக்கிறேன் இல்லையா? அதான் ஒரு நல்ல விஷயம். இப்போ அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி, ரொம்ப யங் ஏஜில் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக வரீங்க அப்படின்றப்போ நீங்கள் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்க மேலே. யூ ஹேட் டு ப்ரூவ் பீப்புள் தட் யூ ஆர் கேப்பபிள், அவங்களோட சாய்ஸ் வந்து ரைட்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருந்தீங்க இல்லையா? அது எப்படி இருந்தது? பிகாஸ் ஒரு டீனில் இருக்கிற ஒரு பையன் வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஆர்கெஸ்ட்ரா செட் பண்ணி ஒருத்தவங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி ஒரு வேலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம், அது எப்படி நடந்தது அந்த ஏஜில்? அது தெரியல எனக்கு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே சொல்கிறேன், இன்னொருத்தங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை நான் பண்ணதே இல்லை. இந்த வரைக்குமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு அது நான் புரிய வைக்கணும், நான் செய்ய வைக்கணும். அதாவது வேலையை நடத்திக்கிறதுக்காக புரிய வைக்கிறது வேற, உங்களுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கணும்ல. அது அந்த மாதிரி போராட்டங்களை எடுத்துக்கிட்டே இல்லை முதல்ல இருந்து. என்ன நான் ப்ரூவ் பண்ணணும், நீ வந்து மதிக்கிறதுக்காக நான் ப்ரூவ் பண்ணிக்கணும் இருக்குல்ல, அப்படி அந்த ஜோனுக்குள்ளே இன்ன வரைக்குமே எப்பவுமே அது போனதே இல்லை. பட் ஒர்க் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்ப சம்டைம்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போதும் வரும்போதும் சரி, நிறையா வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோடையெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நான் போயிருக்கேன். 3 மணிக்கு ஸ்கூல் முடியும்னா அப்படியே வண்டி வந்துடும், கீபோர்டு செட்டப்லாம் எடுத்துகிட்டு அப்படியே 4:30 மணிக்கு மேக்ஸிமம் ஸ்டுடியோ போனோம்னா, அது மோஸ்ட்லி கோடம்பாக்கம் ஏரியாவோ டி நகர் ஏரியாவில் தான் நிறைய ஸ்டுடியோஸ் இருக்கும். போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்னா நைட்டு ஒரு 3-4 மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் படுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சிட்டு போகிறது. மோஸ்ட்லி லக்லி எங்களுக்கு அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் ஹவர் வந்து மாரல் சயின்ஸ் பீரியடாக கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் டீச்சர்ஸும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. அவனை பார்க்கும்போது என்னடா கண்ணு ரொம்ப ரெட்டாக இருக்குது, நான் ரெக்கார்டிங் பண்ணியா நேற்று அப்படின்னு. ஸோ அதனால் அப்படி வேணாம் கொஞ்சம் நேரம் போய் வேணாம் படுத்துக்கோ, அடுத்த ஹவர்லேருந்து நீ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. ஸ்கூல்லேயும் சரி ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. டான் பாஸ்கோ எக்மோரில் தான் படித்தேன் நான். 5th 6th வரைக்கும் டஃப்டன் கவரியில் பரசிவாக்கத்தில் படித்தேன். அப்புறம் 6th டான் பாஸ்கோ எக்மோரில் படித்தேன். ஸோ அது டான் பாஸ்கோ எக்மோர் வந்து பெரிய சப்போர்ட். ஓகே, கிரேட். இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல சின்ன வயசில் இட் வாஸ் எ வெரி ஹெக்டிக் டைம் ஃபார் யூ. ஸ்கூலு, அப்புறம் கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்கு, அப்புறம் திருப்பியும் அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு நவ் ஹவ் இஸ் யுவர் லைஃப்? ஹவ் ஆர் யூ? உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குது? ஐயோ ஒரு ஸ்மூத் லைஃப், பீஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா? அதான் சொன்னேன், அதை முதல்லயே சொல்லிட்டேன், அது வந்து ரொம்ப கண்டென்ட்டான. லவ்லி. அந்த வேர்டை நான் ஆக்சுவலி நோட் பண்ணேன். ஐ வாண்டட் டு ஆஸ்க் பட் யா. அது ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு நிறைவு அது நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் அது வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு இறைவனாக கொடுத்துருக்கிறதுல வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, அது கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அது வந்து இன்னும் எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள், எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அண்டு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தகுதியானவர்களா இல்லையான்ற கேள்விகள்லாம் இருக்கும்போது அதை தாண்டி பிரபஞ்சம் வந்து உங்களுக்காக வாரி வழங்குதில்ல, அதோடைய ஒரு அன்கண்டிஷனல் லெவல் வந்து உங்களுக்கு வாரி வழங்கும் போது ஒரு நன்றி உணர்வோடு இருப்பது தான். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு நாளுடைய நகர்வு இருக்கு இல்லையா, ஒரு காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை பார்ப்பதுன்றது. இதுவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வேறையாக இருந்தது. இப்போது என்னுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து வேறையாக இருந்தது. நான் ரொம்ப ஒபீஸாக வேறு இருந்தேன். ஸோ அப்போது இருக்கும்போது இருந்த என்னுடைய ஒர்க்கிங் பேட்டர்னும் ரொம்ப லேட் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதோ பேக் டு அதுக்காக நிறைய பேர் இப்போது நான் இது மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப லேட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் தூங்கி மறுபடியும் காலையில் திருப்பி சீக்கிரமாக எழுந்திரிச்சு அசிடிக் ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட் காஃப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து போக்குறதுக்கு தான் கரெக்டான ஒரு டயட் பேட்டர்னுக்குள்ளே வந்து அண்ட் ரொம்ப ஆர்கானிக்காக வெயிட் ரிடக்ஷன் வந்து அது பண்ணி
ஐ வாஸ் வெயிங் அரௌண்ட் ஒரு 125 kilos. ஸோ அதுலேருந்து ஸ்டெப்பிங் டவுன் டு 75-74ன்றது அது ஒரு பெரிய டாஸ்க். 2 கிலோ கம்மியாகிறது கஷ்டமாக இருக்குது. எப்படி சார் இவ்வளோ டிராஸ்டிக்? அது என்னன்னா ரொம்ப எந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸும் நம்ம இது பண்ணாமல் அது நேச்சுரலாக அதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, 2 வருஷம் 3 வருஷம் சாலிடாக ஆச்சு. பட் அதுக்குள்ள டைம் எடுத்துப்போம். ஸோ அப்படி பாடும்போது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆக்சுவலி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகிறோம். ஒரு நாளுடைய நகர்வுன்றது இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஜிம்மில் ஹிட் பண்ணி ஜிம்மிங் தான். ஸோ அது அப்படி ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீயா அப்படின்ற கேள்வி கேட்குற அளவுக்கு இப்போ என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து அப்படி மாறி இருக்கு. அப்புறம் ஹிட்டிங் மை ஸ்டுடியோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டுடியோவும் வீடும் ரொம்ப பக்கம் தான். ஸோ எவ்ரி டே ஐ மேக் இட் அ பாயிண்ட். அது எப்போவுமே முதல்லேருந்தே வந்து லன்ச் பிரேக்குக்கு ஐ கம் ஹோம் அண்ட் சிட் வித் ஃபேமிலி, chit chat, have fun, have food. அது மேபி ஒரு 1 hour 1.5 hours இருந்தாலுமே வந்து அது நல்ல ஒரு குவாலிட்டி டைமாக இருந்து ஐ ஸ்டெப் பேக் டு மை ஸ்டுடியோ அகேன். அண்ட் அரௌண்ட் ஒரு 8 o'clock 8:30 மேக்ஸ் ஐ wrap up my work and get back to home. So home is just walking distance. நடந்து வந்தோம்னா வீட்டுக்கு வந்துருவோம். So that's how it is. So அதுக்கப்புறம் வந்து kids time and having time with them. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 10:30 மணி மேக்ஸ். அதுக்கப்புறம் வந்து தொடர்பு எல்லைக்குள் நான் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 10-10:30 மேக்ஸ் ஐ ஹிட் த பெட். மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிருவேன். ஸோ இப்படி என்னுடைய ஒரு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்கிறப்போ இந்த இப்படி நம்மளோட டைமிங்கை நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணுறதே ஒரு ப்ரிவிலேஜ் தான். இந்த ப்ரிவிலேஜை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு யூ ஹேட் ஒர்க்ட் ஆல் தீஸ் இயர்ஸ். இந்த ப்ரிவிலேஜ் வந்து என்னன்னா அது நம்மளுக்கு எடுத்தோடனே நான் இதுதான் பேட்டர்ன் இது பார்த்துட்டு இப்போ எண்ட் ப்ராடக்ட்னு இப்படி நான் சொல்கிறேன்ல, இதை பார்த்துட்டு ஓகே இது நான் டே 1 என் கரியர் ஆரம்பிக்கும் போதே இப்படி நான் பண்ணுறேன்னு அப்படி நடக்காது. அப்படி முடியவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு செல்ஃப் கண்டென்ட்டாக ஒரு டைம் ஒரு ஏரியா ஒன்று வரும்போது அதுக்கு மேபி சம்டைம்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி ஆசைகள் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும். நம்மளை யாரும் நம்மளை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து உடல் ரீதியாக உபாதைகள் இருக்கும். அவங்களால வந்து அவங்க நினச்சாலுமே அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது. நிறைய பேருக்கு பெட்டிலேயே படுத்திருந்து பெட் சோர் வர அளவுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க பாடியில் இருக்கும். அதே சில பேருக்கு நிறைய இந்த மாதிரி வந்து குடும்ப ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதனால எத்தனையோ பேர் நிறைய பணம் இருக்கும், நிறைய சொத்து சுகம்லாம் வச்சுருப்பாங்க, நிம்மதியாக ஒரு 5 மணி நேரம் தூக்கம் கிடைக்காது. அதுக்காக அவ்வளோ பில்ஸ் எடுப்பாங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்லீப்புன்றது ஸ்லீப்புன்றது நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்கிற மாதிரி அது அடுத்த நாள் காலையில் இல்லையா, அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அது எவ்ரி டைம் யூ வேக் அப் இந்த மார்னிங் நீங்கள் கண்ணு திறக்கிறீங்க, நம்மளெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியுதுன்ற ஒரு உணர்வு. நீங்கள் காலை தூக்கி நீங்கள் உங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சு காலை தூக்கி கீழே வைக்கிறீங்க, இதெல்லாம் நம்மளால் உணர முடியுது. நம்ம கால் இருக்குது, நீங்கள் எந்திரிச்சு நிற்க முடியுது, நடக்க முடியுதுன்றது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து எப்போ பார்த்தாலுமே கம்ப்ளைனிங்காகவே இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஐ செரிஷ் எவ்ரி மூமெண்ட், எவ்ரி ஸ்மால் திங்ஸ், டைனி திங்ஸ் ஐ செரிஷ். பியூட்டிஃபுல். பெரிய விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டீங்க. பட் ஐ திங்க் இதை நம்ம ஒரு நிமிஷம் when we think about it, it's a huge thing. ஒரு பெரிய ரியலைசேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ அது இப்போ நிறையா பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக 4 years ஐம் டோட்லி இன்டு திஸ். நிறையா இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கனால நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்லாம் வந்து பண்ண முடியுது. அப்படி பார்க்கும்போது தெரியுது முக்கியமாக ஜென்ரல் வார்டு அது வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம எத்தனையோ நம்மளுடைய குழந்தைங்களையோ எங்கேயோ நம்ம ஒரு பீச்சுக்கோ பார்க்குக்கோ ஒரு மாலுக்கோ எங்கேயோ நம்ம கூட்டு போகிறோம், மல்டிப்ளெக்ஸுக்கு கூட்டு போகிறோம், என்டர்டெயின் பண்ணுறோம், அவ்வளோ பணம் நம்ம செலவழிக்கிறோம், எல்லாம் செய்கிறோன்றது ஓகே. ஆனால் நம்மளுடைய உடலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நம்ம மருத்துவமனையை தேடுறோன்றது ஓகே. பட் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சோ, இல்லாட்டி வருஷத்துக்கு 2 வாட்டியாச்சோ, இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சோ உங்கள் குழந்தைங்கள அதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்து மருத்துவமனைக்கு மட்டும் போகாமல் சும்மா ஜென்ரலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ யாராவது இருக்கும்போது ஒரு ஜென்ரல் வார்டு கூப்பிட்டு போங்க. அங்கே தான் வந்து உங்களுடைய ஆக்சுவல் அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து தெரியும். அதுதான், அதாவது ஒரு நல்ல ஒரு உயர்நிலை மருத்துவமனையில் இருக்கிற நல்ல அப்படி இருக்கிற ஒரு வார்டுக்கு சொல்ல நீங்கள் ஜிஹெச் மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்க ஜென்ரல் வார்டை போய் பாருங்கள். அங்கே இருக்க மக்களை பாருங்கள், அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை பாருங்கள். அங்கே வந்து பொருளாதாரம் எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருக்குது நிறைய பேருக்குன்றது பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து உறவுகள் இல்லாமல் தவிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ அபேண்டன்ட்
அப்படியா வந்து நிறைய பேர் அங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியும். எவ்வளோ பேர் ஆர்கன் தேவையோடு அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்கன்ற மாதிரி அவ்வளோ விதவிதமான டிசைனாக நீங்கள் வந்து அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து அந்த அந்த ரியாலிட்டி வில் ஹிட் யூ ஹார்ட். அது இருந்துட்டாலே இன்னும் சின்ன ஒரு நம்மளுடைய உடல் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், நம்மளுக்கு இவ்வளோ ஆரோக்கியமாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்து போகிறது வந்து அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றது வந்து அதுக்காகவாச்சும் சும்மா அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களையோ நம்மளை போய் ஒரு வாட்டி அது வாய்ப்பு இருந்ததுன்னா அது பண்ணிங்கன்னா இட் வில் பி ரியலி குட்ன்றது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். அதுவுமே ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. எஸ். ஸோ உங்ககிட்ட பேசுகிறப்போ ஐ ஜஸ்ட் ஃபீல் 23 years we've been seeing you மீடியாவில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தருணங்களில் பார்த்துருக்கோம். பட் யூ சேம் பர்சன், ஒரு காம் கம்போஸ்ட். உங்களோட உயரங்கள் மாறிக்கிட்டே இருந்திருக்கு, நீங்கள் உங்களோட கிராஃப் கரியரில் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. பட் யூ பீன் த சேம் பர்சன். எப்படி இந்த கிரவுண்டடாக அந்த இதான் என்னுடைய நிலை அப்படின்றத உணர்ந்து அதுலேயே எப்படி அதில் இருக்கீங்க? தெரியல, மேபி அப்பா அம்மா ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அது வந்து. பட் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஹார்ட் ஹிட்டிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இதெல்லாமே வந்து நிறைய ஒரு 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 செல்ஃப் செக் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ஒரு 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 ரியாலிட்டி, ஒரு வாட்ஸ் லைஃப் அப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்குற நிறைய தருணங்கள் வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ப்ளஸ் ரொம்ப ஏர்லி டைம்லேயே வந்து பொருளாதார நெருக்கடிகள் நிறையா சந்திச்சிருக்கேன், குடும்பம் சந்திச்சிருக்கு. அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்னு வந்து பார்த்துருக்குறோம். ஸோ முக்கியமாக அம்மாவுடைய வந்து பிரிவு, அவங்களுடைய மறைவு, அதுக்கு அந்த டைம்லலாம் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் நெருக்கடி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அம்மாவோட பிரிவு அப்போ வந்து யுவர் இந்த மிடில் இல்லையா மியூசிக் டைரக்டர்? ஆமாம், அப்போ ஒரு ஆரம்பித்தேன் நான் ஒரு 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 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் இருக்கும். அப்போ கூட யூ ஹேட்? ஆமாம், நிறைய இருந்தது அப்போ. அது வந்து பிரச்சனைகள் வந்து இருந்தது. ஸோ அது வந்து அதெல்லாம் சரி கட்டுறதுக்கும் அவங்க எப்படியாவது மீட்க முடியுமான்னு போராடினதுக்கும் ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலமாக வந்து ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்கினதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இன்னும் நிறைய லெசன்ஸ் வந்து அது கொடுத்துருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே நினச்சி பாருங்களேன், இது எல்லாமே டைமோட ரிலேட்டடாக மட்டுமே தான் இருக்குது. உங்களுடைய நீங்கள் யார், எவர், நீங்கள் உங்களுடைய புகழ், உங்களுடைய திமிரு, உங்களுடைய அகங்காரம், உங்களுடைய பெருமை எதுவாக இருந்தாலுமே வந்து எல்லாமே அந்த டைம் தான். ஏன்னா இன்றைக்கி நிறையா இப்போது அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ரியாலிட்டி ஷோ கூட நான் இருக்கேன், நான் சிங்கிங் ரியாலிட்டி ஷோவில். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது கூட நிறைய குழந்தைங்கள் வந்து பாட்டு பாடுறாங்க. அதில் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் யாருன்னு தெரியல. பட் அதுதான் ரியாலிட்டி இல்லையா? அவங்களுக்கு வந்து தெரியல, நம்ம தான் சொல்லணும் அவர் யார் எவருன்றது வந்து நம்ம வந்து சொல்லணும், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு ஏதுன்றது. ஸோ வந்து இந்த காலம் தான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான எதிரின்னு வந்து பார்த்திங்கன்னா காலம் தான். ஸோ அக்ராஸ் டைம் வந்து இது எல்லாமே தானே மறைஞ்சு போயிடுது. நீங்கள் யாருக்கு இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா எப்போவுமே உங்களை அப்படியே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்து இருக்க போகிறதும் இல்லை. இவர் யார், இந்த நடிகர் யார். இப்போ இன்றைக்கி நீங்கள் பிரபலம் சொல்கிற எல்லா பிம்பங்களும் ஒரு 50 years ப்ளஸ் யாரும் தான் கேட்க போகுது அடுத்த தலைமுறை இல்லையா? இன்றைக்கி எல்லா உச்ச நடிகர்களையும் எடுங்க, எல்லா உச்ச நடிகைகளையும் எடுங்க. அந்த காலம் தாண்டி வந்து அவங்களுடைய படைப்புகளோ அவங்களுடைய என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம தாண்டி நிற்க போகுதுன்னும் போது, பட் அந்த டைமில் வந்து இதை நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போது சரி ஓகே, இங்கே நம்ம பேசுகிறோம், நீங்கள் வந்து உலக புகழ்பெற்ற கலைஞராக இருக்கும்போது அதில் நீங்கள் கிரவுண்டடாக இருக்கும்போது அது வேறு விஷயம். சம்டைம்ஸ் வந்து யாராவது ஒரு உள்ளூர் சிங்கரோ இல்லாட்டி ஒரு உள்ளூர் இசையமைப்பாளரோ நீங்கள் வந்து பெருமை பாராட்டி நீங்கள் அடுத்த ஏர்போர்ட்டை தாண்டி போய் நின்னீங்கனாலே உங்களை யாரும் கண்டுக்க போகிறதில்ல இல்லையா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் தாண்டி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா வந்து தெரிய போகிறதில்ல. அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் எதுக்கு காலரை தூக்கி விட்டு நீ என்ன சாதிக்க போகிற? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் பட் இதில் ஒரு பெரிய பொக்கிஷமான என்ன விஷயம்னா ஆர்டிஸ்ட்டுக்கு, குறிப்பாக ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னா, அதுவும் என்ன மாதிரி மியூசிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வரம் வந்து என்னென்னா, நீங்கள் காற்றுல சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். காற்றுல வெறும் காற்று, இசை வெறும் காற்று அப்படியே இருக்குது. அந்த காற்றுல எப்போவுமே வந்து காற்றுல வந்து ஓவியம் தீட்டினா வரைஞ்சா எதுவுமே நிற்காது. ஆனால் இசை வந்து ஒரு அழகான ஓவியம். நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா காற்றுல அப்படியே இருக்கும். அது எத்தனை ஆண்டு காலமாச்சாலும் அப்படியே இருக்கும். அதை படைப்பாளையே கூட மறந்துடுவாங்க. ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து அது அப்படியே இருந்துடும். அது எவ்வளோ பெரிய வரம். எனி ஆர்டிஸ்ட், அது பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டில் இருக்கிற யாரை வேணா இருக்கலாம். ஸோ அப்படி ஒன்று இருக்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து பெருமை பாராட்டுறதுக்கோ நான் இதை பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கோ இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லா சாதனைகளும்
முறியடிக்க தான் போகிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அதை முறியடிக்க தான் போகிறாங்க. அன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜித்தன் நீங்கள் ஒன்று சொல்லிங்க, அந்த ஜித்தனை முறியடிக்கிறதுக்கு இன்னொரு ஜித்தன் வருவான். பாயிண்ட். ஸோ அது எப்போவுமே அது நிரந்தரமாக இருக்க போகுதுன்னும் போது அதில் வந்து பெருமையை பாராட்டி என்ன இப்போது ஆக போகுது? அதனால் அது ஒன்றுமே கிடையாது. அப்படி இந்த மாதிரி சில ரியாலிட்டி செக்லாம் நிறைய பேசுவோம், நிறைய இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் மேபி ஓகே. ஸோ ப்ராக்டிக்கலாக ரொம்ப இதுதான் அப்படின்றப்போ இதுக்கப்புறம் நம்ம ஏன் அப்படிலாம் யோசிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு இருக்கீங்க இல்லையா? எஸ். அண்ட் இப்போது பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். ஐ அண்டர்ஸ்டுட். இப்போ நீங்கள் முதல் சம்பளம் 500 ரூபாய் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பிக் ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ். அப்போ அந்த டைமில் அது இட் குட் ஹவ் மேட்டர்ட் அ லாட் இல்லையா உங்களுக்கு? ஆமாம். பட் அந்த டைம்லேயும் அது கொஞ்சம் குறைவான சம்பளம் தான். பட் அது நம்மளுக்கு அது கிடச்சிதுன்றது அதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதில் நம்ம ஒர்க்கை ஒருத்தர் என்டாஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஒர்க்கை ஒருத்தர் வந்து ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு, இது ஒர்க்குன்னு ஒருத்தர் நம்பிட்டாரு. அதுதானே அதுதான் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட் இஸ் நாட் த மணி. அது எவ்வளோ கொடுக்குறாங்க நம்மளுக்குன்றது விஷயம் இல்லை. நீ ஒரு வேலை செஞ்சுருக்க, அதுக்குண்டான ஊதியம் இது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த நேர்காணலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். முதல் சம்பளம் அது கிடைக்கிற அது வந்து அதோடைய உணர்வுன்றதே ரொம்ப தனி உணர்வு. அது எவ்வளோ நம்பர்ன்றது முக்கியம் இல்லை, அந்த முதல் சம்பளம் தான் அதில் விஷயம், பெரிய விஷயம். இப்போ பணம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்கோம். வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மணி? பிகாஸ் இதே மாதிரி ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துருக்கிற நிறைய நபர்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்ட தான் வெவ்வேறு பதில்கள். சில பேர் மணி இஸ் எவ்ரி திங், மணி இஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து மணி அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் மணி அக்கார்டிங் டு யூ? ஒரு இந்தியராக சொல்லணும்னா நம்ம ஒரு காந்தி தாத்தா படம் போட்ட ஒரு வெள்ளைத்தாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. பட் அதை தாண்டி என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. உங்கள் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்து மதிக்கிறாங்க. நீ நல்ல காரில் வந்து இறங்குனா நல்லா இருக்காரு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல வீட்டில் இருந்தால் நல்லா வசதியாக இருக்காரு போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருக்காகன்னு வேலை செஞ்சு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுதான் இந்த பொருளாதார நெருக்கடியே வந்து எல்லாருக்கும் கொடுப்பதற்குண்டான காரணமே. ப்ளஸ் இந்த எக்கனாமிக்ஸ் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு இந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல, இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து இருக்குல்ல, யார் பெரியவன் யார் சின்னவன் இப்படி இது எல்லாமே பொருளாதார அடிப்படையில் தான், அந்த சூட்சமத்தில் தான் நடக்குதுன்ற உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாரும் இந்த மற்ற இந்த ரிலீஜன் டிஸ்கிரிமினேஷனோ காஸ்ட்டோ இந்த எந்த விஷயமே வந்து இருக்காது. எப்போவுமே நம்ம ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம உதவி பெறுகிற இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், உதவி செய்கிறவங்க யாரும் நம்ம பெருசாக நம்ம நோட்டீஸ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம என்னன்னு கூட எழுதுன்னு கேட்கக்கூட மாட்டோம். காரணம் நம்மளே ஒரு பிரச்சனையில் இருக்கும், ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும். யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணால் போதுமேன்ற மனநிலையில் இருக்கும்போது யார் கொடுக்குறாங்க, அவர் கொடுக்குறவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவர் என்ன ஜாதி, அவர் என்ன மதம், இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் உதவி செய்கிற இடத்துல ஒரு மனுஷன் வந்து முன்னேறி வரும்போது அப்போ அவன் சம்டைம்ஸ் எல்லாருமே சொல்ல, பட் சில பேர் வந்து அதை பார்க்குறாங்க இல்லையா, அங்கே தான் பிரச்சனையே வருது. நான் என் ஆளுக்கு தான் இதை செய்வேன், நான் இவருக்கு அதை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அவன் என் ஆளு கிடையாது, இல்லாட்டி அவன் எனக்கு ஏதோ தப்பாக பேசிட்டான், அவனுக்கு நான் இதை பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே. இந்த பவர் வந்து எது கொடுக்குது? இந்த பவர் வந்து பொருளாதாரம் தானே கொடுக்குது. இந்த எக்கனாமிக்ஸு, இந்த ஃபினான்ஸ் தானே உங்களுக்கு அந்த ஒரு பவரை கொடுக்குது. அந்த பவர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஸோ அது வந்து அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பொருளாதாரமோ இந்த மாதிரி ஃபினான்ஸோ இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாகவும் இருக்குது. அது நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம என்னதான் வந்து நான் இப்போ ஆரம்பிக்கும் போதே ஒரு காந்தி தாத்தா படம் போட்ட ஒரு வெள்ளைத்தாள் அப்படின்னு நான் சொன்னாலுமே, பட் அது வந்து அந்த வெள்ளைத்தாள் தானே பல பேர் வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. பல பேர் நெருக்கடியிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை வந்து அது தானே கொடுக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி இருக்காங்க, உங்கள் அம்மாவும் இருக்காங்க, நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் வச்சு கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு சைக்கிளில் வச்சு கூட்டு போனீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சந்தோஷப்படுவாங்க. ஒரு பஸ்ஸில் கூட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கடா பஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டில் கூட்டு போனீங்கன்னா இல்லையா. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே பொருளாதாரம் தானே டிசைட் பண்ணுது, தீர்மானிக்குது. அந்த உங்களுடைய சந்தோஷத்துடைய அளவுகோலே அதுதானே வைக்கிது. ஸோ அது நம்ம முழுக்க அது நம்மளுக்கு தேவையே இல்லை, நான்லாம் மணிலாம் பெருசாக முக்கியமாக நினைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நீங்கள் முட்டாளாக தான் உட்காந்துருக்கணும். உட்காந்துருக்கணும்.
ஓகே. ஸோ அதுவும் தேவை தான். பட் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதை உங்களை ஆட்சி பண்ணாமல் பார்த்துக்கணும். நீங்கள் தான் அதை ஆட்சி செய்யணும், அதை உங்களை ஆட்சி செய்யக்கூடாது. ஓகே, அது பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இருக்கிறவங்க இல்லாதவங்க அதோடைய இது எப்படி இருக்குன்றது யூ பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். எஸ். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, சினிமாவில் வந்து டு ப்ரொசீட் ஃபர்தர் இன் சினிமா யூ நீட் அ குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு காமன் நோஷன். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் வித் யூ. அது உங்களுக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா அப்படின்னு நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரோல் இன் யோர் லைஃப். நான் ரொம்ப ஏர்லி டைம்லேருந்தே நான் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க்குள்ளே நான் வந்துட்டனால ஒர்க் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்டுனா வேர் யூ கேன் ஷேர் யுவர் எவ்ரி திங்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். வாட் எவர் அண்டர் த ரூஃப் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே யூ கேன் ஷேர் அன்கண்டிஷனலி வித் யுவர் ஃப்ரெண்டுன்னு இருக்குல்ல. எனக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையல, டு பி சாட். ஆமாம், அப்படியே ஒன்றும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையல. மற்றபடி பட் ஆஃப்கோர்ஸ் எல்லாரோடையும் நான் சகஜமாக பேசுவேன், பழகுவேன் அப்படின்றது தான். இப்போ எப்படி உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னா அது மாதிரி நான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். ஸோ அதனால் அது வந்து ஓகே. பட் அதனால் டப்புன்னு நல்லா பேசிட்டாருனால ஃப்ரெண்டுன்னு எப்படி கணக்காங்க? ஃப்ரெண்ட் அதுனா சும்மா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு கணக்கு. அது அப்படி அது இல்லை. ஃப்ரெண்டுனா உண்மையிலேயே வெரி குட் ஷேர் எவ்ரி திங். உள்ளுக்குள்ளே எதுவுமே அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா? அப்படியா யாருமே இல்லை. ஆமாம். அப்படி ஹேவ் யூ ஃபெல்ட் பேட் அபவுட் திஸ்? ஃபெல்ட் பேடுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் முதல்ல இருந்தே ஃபேமிலி ஓரியன்டாக இருந்ததுனால எனக்கு நான் அந்த ஃப்ரெண்டோ அந்த ஒரு ஃபாதர்லி இமேஜோ மதர்லி இமேஜோ இது எல்லாமே நான் என் குடும்பத்துக்குள்ளேயே நான் தேடிட்டனால எனக்கு அது அந்த ஒரு வாய்டு இல்லவே இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் அஃப்கோர்ஸ் ஸ்கூல் டைமில் அங்கங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து பெருசாக அது தொடர்ந்து போகலை, அப்படியாகவும் போகல. அதே மாதிரி காலேஜ் டைம் நான் ஃபஸ்ட் இயர் நான் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு திரைப்படம் வந்துருச்சு. ஸோ நம்ம மற்றவங்களை எப்படி பார்த்தாலும் மற்றவங்க நம்மள ஒரு செலிபிரிட்டியாக பார்க்குற ஒரு ஸ்டேட்டஸை வந்து அப்புறம் எங்கே போய் நீங்கள் அணுக முடியும்? வாடா மச்சான் போடா மச்சான் எப்படி பேசி அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே இருக்க மாட்டோம்ல. ஓகே, காலேஜில் அப்போ எப்படி இருந்தது உங்களோட? அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் காலேஜ் நான் போய் படிக்கும்போது அந்த காலேஜோட கல்ச்சரல் ஃபங்க்ஷனில் என்னை கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டோம். அப்படின்னு அப்போவும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக யாரோ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லலை. அப்படி தான் இருந்தது முதல்ல வந்து. காரணம் ரொம்ப ஏர்லி டைமில் கேரியர் ஆரம்பிச்சனால இருக்கிற டிஃபெக்ட்ஸ் இது அப்படின்லாம் சொல்லலாம். ஓகே, பேட் சைடுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. கஷ்டமாகவும் இருக்குல்ல. ஏன்னா சில விஷயம் நம்ம இழந்ததானே வாழ்க்கையில் இவ்வளோ நிறைவான விஷயம் நடந்திருக்குல்ல. அப்போ அதுக்காக சிலது இழந்து தானே ஆகணும். அதுக்குண்டான இழப்பு அப்படின்னு நினச்சிடலாம். அதனால் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணி ஐயோ. அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் இறங்கி ஒரு கிரிக்கெட் ஆடியோ ஸ்போர்ட்ஸ் ஆடியோ அப்படிலாம் ஒரு விஷயம் நிகழ்ந்ததே இல்லவே இல்லை. ஓகே, அப்போ இப்போ இமான் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது. அப்பார்ட் ஃப்ரம் த பிஸி ஸ்கெடியூல் ரெக்கார்டிங் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது. ஃபேமிலி இல்லை, ஊரில் ஃபேமிலி இல்லை. அப்போ வாட் வில் யூ டூ? அப்போ நான் வந்து அதிகபட்சம் என்னுடைய ஸ்டுடியோவில் இருப்பேன், இல்லைன்னா என்னுடைய ஏதாவது உட்காந்து நான் படம் பார்ப்பேன், அப்படி தான் இருப்பேன். இட் வாஸ் எனக்கு வந்து சாலிட்யூட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, தனிமைன்றது என் இனிய தனிமை. என்னடா இது? அதனால் வந்து என்னை விட்டுட்டு இந்த மாதிரி கையில் ஒரு ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் காஃபி மட்டும் கொடுத்துருங்க சார். கொடுத்துட்டிங்கன்னா ஐ வில் சில், அவ்வளோதான். இது வந்து எப்படி நல்லதா? எப்படி எனக்கு யோசிக்க முடியல. தனியாக இருக்கிறது. ஐ மீன் சம்டைம்ஸ் எஸ், பட் நாட் ஆல் த டைம். நாட் ஆல் த டைம் அப்படி சொல்ல வரலையே. நீங்கள் ஏதாவது ஊருக்கு போயிடுறாங்க தானே சொன்னீங்க, அதுக்கு தான் பதில் சொன்னேன். ஓகே, இல்லை சொல்கிறேன், 2 நாள் வந்துருவாங்கல்ல. ஊருக்கு போகிறாங்கன்னு நீங்கள் தனிமை சாலிட்யூடே என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல. முதல்ல அப்படிலாம் எனக்கு முதல்ல குடும்பம் அப்படி விடவே விடாது. அதான் வந்து நீ எங்கே தனியாக இருக்க, வா கூட அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்படி கேட்டனால சொல்கிறீங்க. ஓகே. ஸோ யூ என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. அது ஒன்று இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு ஆள் தான். நம்மளுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம சின்ன வயசுல கூட ஸ்ட்ரீட்ல விளையாடுறதுல அந்த இல்லை அப்படி நடந்ததே இல்லை. அந்த ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்றீங்களா? அப்படி சம்பவமே இல்லை. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு சில் பண்ணுறதுக்கு ஒரு சாட் நைட், ஒரு ஏதாவது சாட்டர்டே நைட்டு ஒரு பார்ட்டி போகிறது, ஃப்ரெண்ட்ஸு சில் பண்ணுறது, நோ சச் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் ஒரு சினிமாக்காரங்கிட்ட நீங்கள் பேசிட்டு இல்லை. நான் யோசிக்கிறேன், என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சொல்கிறாங்க, வெளியில் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகே, அப்படிதான் இருந்தது. அப்படிதான் இருக்குது. எஸ். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஹூ இஸ் யுவர் கோ டு பர்சன்? அப்போது வந்து சின்ன வயசில் வந்து எதுவாக இருந்தாலுமே நான் அப்பா அம்மாட்ட தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம், அப்போ நான் ஏன்னா ஒத்த புள்ளனால எதுவாக இருந்தாலுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு டைம் எனக்கு 5th-லையோ 6th-லையோ கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட்டு. அந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டில் நான் வந்து
ஏதோ ஒரு பொயட்ரி ஏதோ நான் படிக்கல. அது கரெக்டாக நான் வந்து எந்த பொயட்ரி கரெக்டாக, அதுவும் 2-3 பொயட்ரி வேறு படிச்சிட்டேன். ஆனால் இந்த பொயட்ரி கரெக்டாக படிக்கல. படிக்காத பொயட்ரி தான் அங்கே கேள்வியாக வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு முந்தின நாளே வந்து அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அது வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு பயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அதை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பையன்ட்டு பார்த்து அதை காப்பி பண்ணி அதை எழுதிட்டேன். பண்ணது தப்பு, மனசு வந்து சொல்லிடுச்சு பண்ணது அது தப்புன்ட்டு. அன்றைக்கி வந்து என்னால் முடியல. எனக்கு வந்து அதை மறைக்கவும் எனக்கு மனசு இல்லை. நேரம் வந்து வீட்டுக்கு வந்தேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், வந்து காப்பி பண்ணி நான் எழுதிட்டேன். எனக்கு வந்து ஓன்னு நினைக்க மாட்டேன். வந்து என்னென்ன இதுக்கு ஏன்னா போய் அழுகிறேன்ட்டு அவங்க நம்மளை வந்து தேத்துறாங்க. பட் வந்து பயங்கர குற்ற உணர்ச்சி, கில்ட்டு வந்து பயங்கரமாக அது வந்து ஃபீல் ஆகி அப்புறம் அடுத்த நாள் அந்த டீச்சர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இது பண்ணிட்டேன்னு சொல்லி அப்புறம் அவங்க வந்து இந்த மார்க்கை வந்து முதல்ல மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 5 மார்க்கோ 10 மார்க் அதை வந்து மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க சொல்லிட்டு அப்போ நான் வந்து சொன்னதுக்காக அவங்க வந்து சரி இது நீயே வந்து சொல்லிட்ட அதனால் வந்து அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மார்க் அப்புறம் அப்படியே போட்டு இது வந்து ஸோ இது என்னென்னா எதுவாக இருந்தாலுமே அது உள்ளுக்குள்ளே ஒரு திரை வச்சுக்கிட்டு எனக்கு அப்படி ஒரு வெளியே ஒரு வேஷம் போட்டு அப்படி பேசுகிற ஆள் நான் முதலேருந்தே கிடையாது. ஸோ அதனால் வந்து இங்கே தோணுது தான் இங்கே வந்துடும். இங்கே தோணிட்டு பிரெயினுக்கு போய் ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் இங்கெல்லாம் வராது. ஸோ அதனால் நம்மளுக்கு அது சின்ன வயசுலேருந்தே அது வந்து பழக்கப்பட்டனால அப்படியா இருந்து யூ ஸ்பீக் யூர் ஹார்ட் அவுட், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஆக்சுவலி டேஞ்சரஸ் ஹேபிட் தெரியும்ல. இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையாக அன்ஃபில்டர்டாக இருக்கிறது இல்லை நம்ம ஓப்பனாக அது பேசுறது வந்து என்னன்னா முக்கியமாக நம்மளுக்கு தெரிந்த நபர்கள் கிட்ட, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்போ அங்கேயும் நீங்கள் திரை இருக்கக்கூடாது. இப்போ வந்து சிலது பேசணும். இப்போ நம்மளோட திரைப்படங்களே நிறைய ப்ரமோஷன் போகிறோம். இந்த மாதிரி ஒரு திரைப்படம் இல்லைன்னு தானே நாங்கள் வடை சொல்கிறோம். இப்போ வந்து பண்ணுற படம் எல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணுற படங்கள் எல்லாமே அப்படி இருக்காதுன்னு நம்மளுக்கும் தானே தெரியும். வேலை செய்கிற எங்களுக்கு தெரியாமல் யாருக்கும். பட் இருந்தும் அந்த படத்துடைய ப்ரமோஷன் போகிறோம். நாங்கள் வந்து அந்த படத்தை பற்றி அதை பாசிட்டிவாக தானே சொல்கிறோம், பேசுகிறோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கெல்லாம் நம்ம நேர்பட பேசிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ என்ன ஆகுது தொழிலுக்கு? ஸோ அது வேறு ஒரு வீடு. நம்ம நெருங்கியவர்கள், நம்மளை நம்புகிறவங்க, நம்மள்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க, அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவங்ககிட்ட சொல்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஒன் திங் தட் when you think about yourself, இமான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த குவாலிட்டி இமான் கிட்டேருந்து மாறவே இல்லை. திஸ் இஸ் த சேம் அப்படின்னா வாட் வில் யூ சே? இது நான் எங்கே வேணும் சொல்லுவேன், நான் இதை மாற்றிக்கவே இல்லை, இந்த குவாலிட்டி என்கிட்ட எப்பவுமே இருக்குது. எதையதான் மனசில் தோன்றதை பேசியிருக்கேன், ஆனஸ்ட்டாக இருந்துருக்கிறது தான். அதில் வந்து எங்கேயுமே நான் வந்து இது நம்ம சொல்லிடக்கூடாதோ, இதை வந்து செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்ற ஒரு ரிக்ரெட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ், ஜீரோ ரிக்ரெட்ஸ் அது வந்து இருந்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அதுதான் சொல்கிறேன், அதுதான் எனக்கு வந்து இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமாக பார்க்குறேன் நான். அது வந்து நம்மளால் இருந்திருக்க முடியுது. மடியில் கனம் இல்லை, அதனால் நிம்மதியாக தூங்க முடியுது. அதான் சொல்கிறேன், மாத்திரைலாம் போடாமல் நிம்மதியாக தூங்க முடியுது. ஸோ அது வந்து இதுதான் ரொம்ப தில்லாக இருக்க முடியுது, பேச முடியுது, மனசுக்கு பட்டதை பேச முடியுது, இது தப்புனா தப்புடான்னு சொல்ல முடியுது. அந்த ஒரு இது வந்து நல்ல திமிருன்னு நினைக்கிறேன் நான். இந்த நல்ல திமிரு வந்து தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதானே உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. உங்களை வந்து யார், நீங்கள் என்ன ஏதுன்ட்டு நீங்கள் எப்படிவா நீங்கள் வந்து வளர்க்கப்படுறீங்களோ, நீங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களாக நீங்கள் உள்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தானே ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ்கிறீங்க. நீங்கள் பெரியவன் ஆகும்போது அதை நீங்கள் செய்ய போகும்போது அதை வந்து சரியாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே 100% ரைட்டு ஹியூமனாக வந்து வாழ்ந்துட முடியாது. பட் ஐ லுக் இன் டு ரிஃப்ளெக்ஷன். இன்றைக்கி வந்து பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஆதாம் ஏவாள் என்னைக்கு உள்ளே வந்தாங்களோ அன்றைக்கே பாவம்ன்றது நினச்சிச்சு இந்த பூமிக்குள்ளே. ஆனால் வாட் இஸ் யுவர் ரிஃப்ளெக்ஷன் வென் யூ கமிட் அ சின்ன்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். நீ ஒரு பாவமோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, நீ பண்ணிட்ட, இல்லை மற்றவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதை எப்படி அதை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு அந்த பாவத்தை நினச்சி உங்களுக்கு அருவருப்பாக இருக்கா? நீங்கள் அசிங்கமாக ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த கில்ட்டுன்னு உங்களுக்கு ஒன்று வருதா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அது வரணும். ஒரு மனுஷன்னா அது வரணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியமாக. அந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்குண்டான ரிப்பென்டன்ஸும் வந்து ஈஸியாக வந்துடும். ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தமாயிடுது.
அப்போது இதுலேருந்து மன்னிப்பு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் ரெப்பென்டன்ஸ்க்காக போகிறீங்கன்னு அர்த்தமாயிடுது. அப்புறம் இந்த பாவ மன்னிப்புன்றது அது நடந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது வந்து நான் வெறும் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. the whole world, when you accept a mistake, the whole world is ready to forgive you. அதுதான் அது. பட் அது வந்து எப்படியா நம்ம பண்ணிக்கிறோன்னு இருக்கு இல்லையா, இது வந்து யூ ஷுட் பி வெரி ஹானஸ்ட். நீங்கள் அது வந்து பண்ணிக்கிறது ஹானஸ்ட்டாக இருக்கணும். பட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கவர் அப் எவ்ரி திங்னா வித் ஆல் யுவர் பவர், அண்ட் தென் யூ வாண்ட் டு கவர் அப் எவ்ரி திங்னா அப்போ வந்து அந்த நேரத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க நீங்கள். அப்புறம் இருக்குல்ல காலம்னு ஒன்று இருக்குல்ல, whatever you sow social, what you sow social you reap. So yeah, அந்த சோஷியல் யூ ரீப் கூட சில பேர் அவங்களுடைய டைம் லைனுக்குள்ளே நடக்கும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில். பட் வாழ்க்கை வந்து நீண்ட நெடியது. இட் இஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன், past your generations. அது வந்து இட் இஸ் நாட் நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகலாம், நம்மளுக்கு தோணுதை ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. மேபி நீங்கள் கூட எஸ்கேப் ஆகிடலாம் சம்டைம்ஸ், பட் யூ ஆர் பாசிங் ஆன் சம்திங், யூ ஆர் ஜஸ்ட் பாசிங் எ வெனம் டு யுவர் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர். நிறைய ட்ரூத், ஸ்பிட்டிங் அவுட் ட்ரூத். ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தட் யூ ஸ்பீக் த ட்ரூத் அண்ட் ஆனஸ்ட்டாக இருக்கிறது இஸ் யோர் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் கெத்தாக சொல்லுவேன்றீங்க சொல்கிறீங்க. இப்போது when you in this industry நிறைய பேரை யூ would have faced இல்லையா, நிறைய பேர் வந்து நம்ம முன்னாடி ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, பட் பின்னாடி வந்து கொஞ்சம் ஏதாச்சும் நமக்கு, ஐ திங்க் அது இண்டஸ்ட்ரியிலன்னு கிடையாது, பட் ஜென்ரலி இன் லைஃப் இட் ஹேப்பன்ஸ். we'll think they're very good friends, they'll appreciate our work in the front. They'll be like, wow, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, யாருமே இந்த மாதிரி பண்ண முடியாது. பின்னாடி போயிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜென்ரலி இன் லைஃப். ஸோ ஹவு டு யூ coexist with them? How do you tackle these kind of people then? என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக இந்த உலகம் வந்து நீங்கள் நல்லவர்கள் இருக்கிற உலகத்திலாம் நீங்கள் ஜீவிப்பீங்கன்னா அப்படி ஒரு உலகமே நீங்கள் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. யூ ஹாவ் டு கோஎக்ஸிஸ்ட் வித் crocodiles அண்ட் rats அண்ட் இல்லை, அது அப்படி தான், ஸ்னேக்ஸ், இப்படி தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு நீங்கள் இப்படி பேசிட்டாங்களே, இது பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் வந்து நினச்சி வருந்தி ஒன்றுமே அது நயா பைசாக்கு அது யூஸ் ஆக போகிறது, இன்னும் யூஸே ஆக போகிறது இல்லை. இட் இஸ் ஒன்லி யூ இஸ் ஜஸ்ட் ஒன்லி யூ. அதை மட்டும் நல்லா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து நீங்கள் உங்களுடைய செல்ஃபை உள்ளுக்குள்ளே ஒரு சிப்பு ஒன்று எப்போவுமே இறைவன் வந்து ஒன்று கொடுத்துருவார், ஒரு சிப்பு. அந்த சிப்புக்கு பேர் தான் மனசாட்சின்றது இல்லையா. அது வந்து என்னென்னா, இப்போ ஊரில் ரொம்ப நல்ல பெற்றோர்களுங்க, செம்ம பெற்றோர்களுங்க, ரொம்ப நேர்மையாக கரெக்டாக ஒரு வாழ்க்கை வந்தாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக இப்படிப்பட்ட பசங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஐயோ அந்த ஆளாக சொல்கிறீங்க, அவன் மோசமான ஆளுங்க, ஆனால் அவன் பையங்க, அவன் சம்மந்தமே இல்லாமல் அவன் சூப்பருங்க, அவன் அப்போ அவங்க ஆத்தாக்கும் சம்மந்தமே இல்லாத அப்படியும் கேட்டிருக்கோமா, கேட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன, இப்போ இதுக்கெல்லாம் எங்கே சொல்கிறது, பேரண்டிங் தான் வந்து பசங்களை வந்து நல்லபடியாக்குது கெட்டதாக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் ஹிஸ் ஹர் ஓன் சிப். ஒரு மனசாட்சின்னு ஒன்று வேலை செய்யுதில்ல ஒரு டைமுக்கு பிறகு, அந்த மனசாட்சி சொல்லுதில்ல, டே நீ தப்பு பண்ணுற, நீ கரெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுதில்ல. அதன்படி அவன் வந்து சில பேருக்கு அது மனசாட்சி வேலையே பண்ணாமல் பிளண்ட்டாக இருக்குதுன்னே வச்சுக்கோமே. பட் வாழ்க்கை வந்து பல பாடங்கள் வந்து உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் உனக்கு கற்றுக் கொடுக்கும், உனக்கு சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அது வந்து காட்டும். இல்லாட்டி உன்னுடைய சன்னதியோடையே இல்லாமல் அடுத்ததுக்கெலாம் வந்து அது காமிக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. சும்மா நம்ம ஜஸ்ட் ஏதோ பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப இன்னொருத்தரை எங்கேயுமே அது வந்து காயப்படுத்தாமல், இன்னொருத்தரை நம்ம வந்து இன்னும் துக்கிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுன்றதுல அது ரொம்ப அதுதான் ரொம்ப இன்னொரு மேன்கைண்டுக்கு நீங்கள் செய்கிற நல்ல விஷயமே. அவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல், குறைந்தபட்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான். அவன் நல்லது செய்யறதுலாம் அதெல்லாம் ரொம்ப சுப்ரீம் லெவல். அது கூட பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, யாரும் எதிர்பார்க்கல. பட் இன்னொருத்தருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குதுன்னு இருக்குல்ல, உபத்திரம் பண்ணாமல் இருக்குல்ல, அது ரொம்ப அது இருந்தாலே போதும். இப்போ இவ்வளவு மெச்சோர்டாக பேசுகிற இமானவர்கள் வந்து ஐ திங்க் யூ வில் ஆல்சோ நீட் லெசன்ஸ், யூ வில் ஆல்சோ நீட் அட்வைசஸ் அட் பாயிண்ட் இன் டைம் இல்லையா. ரொம்ப லோவாக இருக்கிற டைமில், ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கிற டைமில் ஹவு டு யூ கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் கன்சோல் யுவர் செல்ஃப்? அந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வருவீங்க? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் வேதாகமம் தான், பைபிள் ரீடிங்ஸ் தான். ஓகே. த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அது வந்து இப்போ நான் ஏதோ சரி நான் கிறிஸ்டின் ப்ரீச்சிங் பண்ண கிடக்கிறேன்னு நினச்சிக்குவானா, இது நீங்கள் வேறு எது வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த இறைவன்ற வார்த்தையை தூக்கிட்டு உங்களுடைய அப்பா அம்மாவையோ உங்களுடைய வெல்விஷரையோ உங்கள் ஃப்ரெண்டையோ பயப்படுறதுனா வெறும் லிட்ரலாக அவங்க ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பயந்து அடங்கி நடக்கணும் அப்படி அர்த்தம் டிசிப்ளின் அப்படின்றது டிசிப்ளின் தான். டிசிப்ளினும் வந்து வாழ்க்கையுடைய நெறிகளையும் ஒழுங்குமுறை இப்படி தான் இப்படி இருக்குது, இப்படி தான் சரி, இது சரி இது தவறுன்னு வந்து சொல்லி கொடுக்குற அது யாராக வேணா இருக்கலாம். அது உங்களுடைய குருவாக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், நண்பிகளாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அது கடவுள் தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் நான் எனக்கு கிடைத்தது வந்து அது இறைவன் மூலமா நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இப்போ நான் அதை சொல்கிறேன் நான். அண்டு ஒவ்வொருத்தருடைய வார்த்தை நீங்கள் என்ன உதிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுபடியும் அது வந்து பைபிளில் வந்து அந்த வேர்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருத்தரை நீங்கள் என்னவா சொல்கிறீங்க, நீங்கள் என்னவா அட்ரஸ் பண்ணுறீங்க, அவரை நீங்கள் என்னவா வாழ்த்துறீங்க, அவரை என்னவா நீங்கள் சபிக்கிறீங்கன்றது அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இட் கோஸ் வித் யோவான் 1:1 சொல்கிறது. அது வந்து ஆதியிலே வார்த்தைன்றது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததுன்னு ஒரு வார்த்தை. ஸோ அது வந்து அவ்வளோ பவர், அந்த வேர்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ உங்களுடைய தாட்ஸோ உங்களுடைய ஸ்பீச்சஸோ வாட் எவர், நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்து அது வந்து ஒரு ஹோப்பு கொடுக்குற ஒரு தாட் அது ஒரு பெரிய தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ இல்லாட்டி பெரிய ஹோப்பு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாவோ தானே பண்ணணும். நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து காலி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு கொலை. நீங்கள் ஒருத்தனை வந்து லிட்ரலாக ஒரு ஆயுதம் ஏந்தி ஒருத்தனை குத்தி கொலை செய்வது வந்து கொலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அதை விட ரொம்ப மோசமான கொடூரமான செயல் என்னென்னா ஒருத்தனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் சீர்குலைக்கிறது, அதை வந்து நாசம் பண்ணுறது. அதுதான். ஏன்னா அவன் வந்து எந்திரிக்கவே முடியாத மாதிரியான ஒரு வார்த்தைகளை, ஒரு கடின வார்த்தைகளை வந்து பேசுகிறதோ, ஒருத்தரை வந்து தூஷிக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதை வந்து தவிர்க்கிறது, இதெல்லாம் தான் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொடுக்கும். உங்களை யாராவது அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப have you felt inferior? மார்க்குன்னு இல்லை, பட் நிறைய நம்மளுக்கு என்ன இப்போ துறை சார்ந்து நான் சொல்லணும்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகினிங் டைமில் சொல்கிறேன். பிகினிங் டைமில் வந்து நிறைய அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் அவுட் ஆகி போகுது. சார் அவர் வேணாம் சார் ஏன் சார் அவரெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்ற பக்கத்து ரூமில் பேசுகிற அந்த கான்வர்சேஷனே கூட நான் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. நிறைய அந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நானே பர்சனலாகவே கேட்டிருக்கேன், இன்னொருத்தர் சொல்லி இல்லை, நானே கேட்டிருக்கேன். அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா. அந்த மாதிரி சொன்னவங்க கூட திருப்பி வேலை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருந்ததா? இல்லை, வேலையும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் இன்னைக்கு லிஸ்ட்டில் கூட இல்லை. அப்படிலாம் கூட அது இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கும் சொல்கிறேன்னா இது ஒன்றும் பெருசாக காலை தூக்கிக்கிற விஷயமும் இல்லை. அதான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களும் இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை எங்கேயோ அது வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து திரைப்படம் மாதிரியே கிளைமேக்ஸு நியாய தீர்ப்புலாம் உடனே நடந்துடணும்னு நினைப்போம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. மேபி அவங்க அதை சொன்னது வந்து நம்ம இப்படி பேசிடக்கூடாதோ பண்ணிடக்கூடாதோ, இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஐ ஓப்பனிங் ரியலைசேஷன் வேற எங்கேயாவது வேற ஏதாவது விஷயத்துக்குள்ள அந்த இறைவனும் பிரபஞ்சமாக அவங்களுக்கு வெளிக்காட்டும். அது மேபி வேற இன்னொருத்தர் யாருக்காவது அவங்க கரெக்ட் பண்ணி அவங்க திருப்பி அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் தட் ஓகே எனக்கு நீ இப்படி பேசிட்ட, எனக்கு இது பண்ணிட்ட, அதனால நீ நாசமாக தான் போகணும்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. we always want a person to get better தான். அதுக்கு வந்து அவங்க பெட்டராக எவால்வ் ஆகி அந்த ரெசிப்ரோகேஷன் நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பண்ணணும்னு கூட இல்லை, வேற இன்னொரு மேன்கைண்ட் வேற இன்னொரு நபருக்கு அதை பண்ணால் கூட அது சரிதாங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன்ஸ் கேட்குறவங்களுக்கு நிறைய பர்சனல் ரியலைசேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தே வில் ஜஸ்ட் திங்க் அபவுட் ஃபியூ ஆஃப் த திங்ஸ் தட் we're talking about அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட் அவங்களும் யோசிச்சு பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா? எஸ். அண்ட் ஹேவிங் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நான் மியூசிக் பற்றி பேசுகிறேன்னா அதையும் வந்து திட்டுவாங்க. என்ன நீங்கள் ஃபுல்லாக வந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் பற்றி பேசுகிறேன். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தேவையும் கூட. பட் மியூசிக் பற்றி பேசலைன்னா எப்படி? ஓவர் 120+ ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கீங்க, 23 years இந்த சினிமா, நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க, உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்போ யார் சினிமா பயணம் இஸ் இட் செல்ஃப் ஒரு பெரிய டாபிக் டு டாக் அபவுட். ஓகே, ஸோ நேஷ்னல் அவார்டுன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. பிகாஸ் தட் சாங் கண்ணான கண்ணு எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஏன்னா என் அப்பாவுக்கு நான் கால் பண்ணுறப்போ அந்த பாட்டு தான். கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் சொல்கிறதுக்கு, ஆனால் அது கொஞ்சம்
அது ஒரு மாதிரி இமோஷனலாக தான் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் சாங் வந்து இட் ஜஸ்ட் சேஸ் ஹவு ஒரு பெட்டர்னல் லவ் பற்றி பயங்கரமாக ஒரு பேசின ஒரு பாடல். அண்ட் வி ஆல்சோ நோ தட் யூஆர் உங்களோட பொண்ணுங்க மேலே அவ்வளோ பாசம் உள்ள ஒரு அப்பா. ஸோ ஹவ் ஆர் யுவர் டாட்டர்ஸ் டு யூ? உங்களுக்கும் உங்கள் மகள்களுக்குமான இந்த உறவு எப்படிப்பட்டது? தே ஆர் மை எவ்ரிதிங். ஓகே. ஆமாம், நிச்சயமாக அது வந்து எனி டைம், எனி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப், அது வந்து ஃபார் ஷுர் ஐ வுட் சே வெரோனிகா டாரதி இமான், பிளஸிகா கேத்தி இமான் அண்ட் நேத்ரா எமி இமான், ஆல் 3 children, அவங்க வந்து தே ஆர் மை எவ்ரிதிங். ஸோ அதனால் அது வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சேன், தே மை எவ்ரிதிங், எல்லாமே அவங்க தான். ஓகே. ஸோ இந்த பாட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு பர்சனலாக எப்படி இருந்தது? அதை எனக்கு கேட்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அந்த இமோஷன்ஸை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கடத்துறதை தாண்டி உங்களுக்கு அது எப்படி ஹிட்டிங்காக இருந்தது? ஆக்சுவலாக பர்ஸ்னலாக வந்து நிறையா எனக்கு எடுத்துக்கிட்டது வந்து வெறும் இந்த பாடலுக்காக மட்டும் இல்லை, நிறைய இந்த மாதிரி அந்த உறவு சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அக்காவுக்கும் தம்பிக்கும் அந்த கண்ணம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு படத்தில், அப்புறம் ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஓன் கூடவே பிறக்கணும் அப்படின்ற ஒரு பாட்டு இல்லை அது, அப்புறம் முன்னாடியே ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான, அதாவது ஒரு பெரிய வயசு மகன் அப்படி அவனுக்கு உண்டான ஒரு உறவு பாடல் வந்து சிகரம் துடன் ஒரு படத்தில் அன்புள்ள அப்பான்னு ஒரு பாடல் இருக்குது, நம்ம ஏசாஸ் சார் பாடின பாட்டு, அதுவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இது. அப்புறம் வந்து அப்பாவுக்கும் சிறு வயது மகனுக்கும் கொண்டான பாடல் குறும்பாவாக இருக்கட்டும், ரொம்ப டிக் டிக் டிக்கு, அப்புறம் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் கொண்டான பாடல் கண்ணான கண்ணே, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ஃபேமிலியும் அந்த எமோஷன்ஸும் அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நெஞ்சு நிறைய காதலும் பாசமும் அது வந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் அப்படி வருதுன்னா அப்படின்னு தான் வந்து நான் நம்புகிறேன் நான். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணும்போது அது வேறு என்ன மாதிரி எமோஷனாக இருந்தாலும் அது வந்து குடும்பத்தோடு அதை லிங்க் பண்ணி அப்படி தான் நான் வந்து அப்படி உருவப்படுத்தி நான் வந்து அதை முதல்ல டியூனாக கன்சீவ் பண்ணுறது. அது லிரிக் எழுதி வரும்போது தான் அது தெரியும் இது இது அக்காவுக்கும் இது தம்பிக்கும் அப்படின்னு ஒன்று போகுது. ஸோ எனக்கு வந்து எது பண்ணாலுமே வந்து அது எனக்கு ஒரு குடும்ப பாட்டு அப்படின்ற ஒரு மைண்டில் தான் அதை டிசைன் பண்ணுறது. ஓகே. வித் ஜான்ரா ஆஃப் சாங்ஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப குஷியாக ரொம்ப என்துவாக பண்ணுற, லைக் எவ்ரிதிங் இஸ் யுவர் ஜாப், ஆனால் இது பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக பண்ணுவேன்னா அது என்னவா இருக்கும்? லவ் ரொமான்டிக் சாங்ஸ் தான். ஏன்னா அது வந்து அக்ராஸ் டைம் அது நிற்கும், அது ஒன்று. அப்புறம் மெல்லிசை பாடல்களுக்கு பொதுவாக அந்த ஒரு சக்தி உண்டு. ஏன்னா அப்புறம் காதல்ன்றது அழியாதது. நீங்கள் அக்ராஸ் டைம் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காதல் பாடல் வந்து அது எப்போவுமே எவர்கிரீன். எவர்கிரீன் கிளாசிக்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி காதல் பாடல்கள் நிறையா சொல்லுவோம். இந்த ஃபிலாசபி சாங்ஸ், ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் சொல்லக்கூடிய சாங்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு சமகாலத்தில் அது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஒரு டைமில் அதெல்லாம் நிறையா எம்ஜிஆர் அவர்கள் பாட்டில் வந்து சிவாஜி அவர்கள் பாட்டில் வந்து நிறைய லைஃப் ஃபிலாசபிஸ் வந்து சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து இருக்குது, நிறையா இருக்கும் இல்லையா. இன்க்ளூடிங் வந்து ரஜினி சாரோடைய முகப்பு பாடல்கள், இந்த ஆரம்ப பாடல்கள், டைட்டில் சாங்ஸு, இந்த அவருடைய இன்ட்ரடக்ஷன் சாங், அதெல்லாம் கூட நிறைய இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறோம். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து ரொம்ப, ஏன்னா இன்றைக்கி பொதுவாகவே பசங்களுக்கோ யாருக்கும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கிறது இல்லைன்ற ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டனால அந்த மாதிரி பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாயிடுச்சு. பட் ஜெனரலாக எனக்கு பிடிச்சது வந்து இந்த மாதிரி லவ் ரொமான்டிக் சாங்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ வந்து இது வந்து இதுதான் ஃபேக்ட் அப்படின்றது கிடையாது, பட் ஜென்ரலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவிஎம் சார்னா பை நேச்சர், பை ஹிஸ் பர்சோனா ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி ரொமான்டிக் பர்சன். அவரோட ஃப்ளேவர்ஸே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஃபில்ம் ஆல்சோ. அவரோட பர்சனல் டச்சஸ் கூட நிறைய படங்களில் கேரக்டர்ஸில் இருக்குன்றதை ஹி ஹேஸ் ஹிம்செல்ஃப் டாக்ட் அபவுட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப மெல்லிசை பாடல்கள் அப்படின்றது வந்து எங்களால் வந்து ஒன்றாக பார்க்க முடியுது. இமான் சாருடைய அவரோட நேச்சர் அப்படி தான். ஸோ ஹி இஸ் ஜஸ்ட் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அதே டைமில் இன்னொரு சைடு பார்த்தா இந்த டங் டங் மாதிரி பாட்டோ ஒரு மாதிரி ஒரு செம்ம எனர்ஜி சாங்ஸ் வந்து யூ ஆர் ஏபிள் டு கிவ் இட் இஸ் லைக் ஒரு ஃபுல் ஆன் பேங். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். அது எப்படி வருது? அதோட இன்ஸ்பிரேஷன்ஸ் எப்படி? அதோட ஒர்க்கிங் மாடல் எப்படி போகுது? இல்லை அதுக்கெலாம் பண்ணும்போது இன்னும் நிறையா, அதுவும் குறிப்பாக இந்த ரூரல் ஃபிலிம்ஸ் நிறையா, ஏன்னா என்னுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து அதோடைய குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி ஒரு மர்டரோ க்ரைமோ இல்லாட்டி ஒரு த்ரில்லரோ இல்லாட்டி ரொமான்டிக் ஃபிலிமோ சிட்டி பேஸ்டாவோ, அதுவே ஒரு க்ரைம் த்ரில்லர் வில்லேஜ்னா வேறு,
ஒரு க்ரைம் த்ரில்லர் சிட்டினா வேறு. ஸோ அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கிராமிய இசை பாடல்கள்லாம் வந்து பண்ணும்போது அது ரொம்ப ரூட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ப்ளஸ் அதோடைய இசைக்கருவிகள்லாம் என்ன, அது என்னென்ன மாதிரியான பாடல்கள்லாம் நம்மளுடைய தமிழ் திரை இசையில் என்ன வந்திருக்கு. அதே மாதிரி தனி இசை பாடல்கள் நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் சொல்கிறோம். அன்றைக்கி நம்மளுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஆல்பம் கேசட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து போடுவாங்க. இந்த கும்பாங்கு பாடல்கள், தெம்மாங்கு பாடல்கள் அப்படின்னு தான் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரியான கிராமிய இசை பாடல்களும் நிறையா கேட்டிருக்கேன் நான். ஸோ இதெல்லாமே தான் நம்மளுக்கு இன்புட்ஸ். இந்த மாதிரி பாடல்கள் வந்து செய்யும் போது நம்ம ஒரு டங் பாட்டு பண்ணும்போதும் சொய் பாடல் வந்து பண்ணும்போதும் இதெல்லாம். பட் அதே வந்து அந்த மாதிரி கருவிகளோ இப்போ இதுவே நம்ம ஒரு நகர்ப்புற ஒரு ப்ராப்பர் சிட்டி ஃபிலிம் வந்து பண்ணும்போது ஒரு டண்டனக்கா மாதிரியோ டமால் டுமிலா மாதிரியோ அப்படிலாம் கொஞ்சம் அது மாறுது. காந்த கண்ணழகி மாதிரி இந்த மாதிரி பாடல்களாக அது கொஞ்சம் மாறுது. ஸோ பட் என்னுடைய ஒரே அஜெண்டா மட்டும் என்ன வச்சுக்கோன்னா, irrespective of the genres you work in, keep the melody strong. So that's my லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போடுறது அது ஒன்று தான். ஓகே. ஸோ ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ யாருமே வந்து நோ பர்சன் இஸ் கோயிங் டு சிங் யோர் டிஸ்கு டக்கடெல்லாம் பாட போகிறல. அந்த பாட்டோடைய டியூன் தான் வந்து பாட போகிறாங்க இல்லையா. அந்த பாட்டோடைய டியூனும் அந்த டியூன் என்ன லிரிக் தாங்குதோ அதை தான் வந்து பாட போகிறாங்க. ஸோ அது கீப் தேட் மெலடி கோர் ஸ்ட்ராங். அது மட்டும்தான் என் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிறது. எதுவுமே இசைக்கருவிகளோ வாத்தியங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் சும்மா ஒரு டேபிளை தட்டிட்டு அந்த பாடலுடைய டியூன் பாடினா அது மனசுக்கு நெருக்கமாகவும் இதமாகவும் இருக்கணும். அது எப்படிப்பட்ட பாட்டு வேணால் இருக்கலாம். அது நான் நிறைய வந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் அதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து வித்யாசாகர் சாருடைய பாடல்கள் நிறையா பார்த்துருக்கேன். பரத்வாஜ் சாருடைய பாடல்கள் நிறையா பார்த்துருக்கேன். யுவன் அவர்களுடைய பாடல்கள் நிறையா பார்த்துருக்கேன். அதாவது அது ஒரு ப்ராப்பர் டான்ஸ் நம்பர், ஒரு குத்துப்பாட்டு அப்படியா இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்ட்ராங் மெலடி கண்டென்ட் இருக்கும். ஒரு வாடி நாட்டுக்கட்ட பாட்டுலேயும் வந்து யூ வில் ஹேவ் தட் கோர் மெலடி கண்டென்ட். அப்படி போடு சாங்கில் கூட ரேசியாக இருக்கும், பட் அதுக்குள்ளே யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் மெலடி கண்டென்ட். ஆமாம். ஸோ அது வந்து அதுதான் அந்த ஒரு ஃப்ளேவரை தான் அது பிடிச்சி பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இதை தான் மைண்டில் வச்சுக்குவேன். இப்போது திருவிளையாடல் ஆரம்பத்தில் மதுரை ஜில்லா மச்சான் தாண்டின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் அதோடைய சரணம் ஜாலியான டாடாடான்னு ஆரம்பிக்கும் அந்த சரணம். ஸோ அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மெலோ கண்டென்ட் வந்து வைக்க முடியுமோ, கச்சேரி களை கட்டுதடின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அதிலலாம் வந்து ஸ்ட்ராங் மெலடி கண்டென்ட் வந்து கச்சேரி களை கட்டுதடி ஒரு மெலடியா சார்? இல்லை, நான் சொல்கிறது குத்துப்பாட்டு தான். அதுக்குள்ளே இருக்க ஒரு மெலடி இருக்கு. நான் சொல்கிறது மெலடின்னு நான் சொல்ல வருது என்னன்னா பாட்டு மெலடியாக இருக்குன்றது இல்லை, அதுக்குள்ள ஒரு மெலடி அதுக்குள்ளே இருக்க டியூனை சொல்லிட்டு இருக்கேன். அந்த டியூனை தான் நான் மெலடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டியூன் அதான். ஓகே. மேபி மியூசிஷியன்ஸ் மெலடினா மெலடினா ஒரு டியூனை சொல்கிறாருன்னு அப்படின்னு மியூசிஷியன்ஸ் லிங்க் பண்ணிக்குவாங்க. பட் ஜென்ரல் நேம் சாரி, ஆக்சுவலி ஐ வாஸ் டியூன், பாட்டு டியூன். ஓகே. இந்த பாட்டுலாம் எத்தனை வாட்டி ரிப்பீட்ல கேட்டாலும் இட் இஸ் ஒன் ஹை எனர்ஜி பாட்டு தட் நெவர் கோஸ் டவுன் த வால்ட் தான். அது இந்த வாடா பையான ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து வேர் அந்த மெயின் கோர் கண்டென்ட் வந்து அதோடைய டியூன் தான். அந்த டியூன் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு மேஜையை தட்டிட்டு கூட அதை வந்து பாடலாம். அது ஏராளமான இசைஞானி அவருடைய பாடல்களில் வந்து உண்டு இருக்கும். ஓகே. ஆசை அதிகம் வச்சு அந்த பாட்டில் நீங்கள் சும்மா மேஜையை தட்டி பாடுங்க, அவ்வளோ குரூவ் இருக்கும். யூ கேன் ஆல்சோ டான்ஸ் அட் த சேம் டைம் யூ கேன் ஆல்சோ ஈக்குவலி என்ஜாய் த டியூன். ஓகே. நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃப்ளேவர் சொல்கிறேன். ஓகே. இட் இஸ் நாட் ஒன்லி டான்ஸ் நம்பர், இட் ஹஸ் காட் அ குட் அது வந்து அந்த ஒரு டியூனை நீங்கள் நல்லா ரெலிஷ் பண்ணுற மாதிரியான ஃப்ளேவர் அதுவும் இருக்குது. அது என்னடி முனியம்மா அந்த பாட்டிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதோடைய சேட் வெர்ஷன் அதே டியூன் எடுத்து பண்ணியிருப்பாங்க அதே படத்தில். அதில் அதே டியூன் அழுகவும் வைக்கும். ஓகே. நீங்கள் அந்த பாடலில் அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு சரியான குத்துப்பாட்டு ஃப்ளேவர்லேயும் அந்த டியூன் இருக்கும். அதே டியூன் ஒரு பேத்தர்ஸ் வெர்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நினச்சி பார்க்கலாம் ஒரே டியூன் எப்படி இதுக்கும் ஃபிட் ஆகுது அதுக்கும் ஃபிட் ஆகுதுன்னா அந்த கோர் டியூன் அந்த மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கராக வைக்கும் போது தான் அது கிடைக்கும். ஓகே. நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போது நீங்கள் சொல்கிறப்போ இது எப்படி ஒரு ஹை க்ரூவாக இருக்குது, இது எப்படி மெலடியாக இருக்குன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. பட் வென் யூ ஒர்க் இன் பர்சன் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோஷனில் நீங்கள் பர்சனலாக இருக்கிறப்போ உங்களோட ஒர்க்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங் எல்ஸ். ஆனால் அப்படி நடந்திருக்கா? ரொம்ப சோகமாக இருக்கிறப்போ ஒரு ஹை எனர்ஜி சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அது இதுக்கும் எப்பவுமே நான் குழப்பிக்கிட்டே இல்லை. ஒன்ஸ் ஐ கெட் இன்டு மை ஸ்டுடியோ இட்ஸ் ஒன்லி ஒர்க் மோட். ஓகே. யூ ஹேவ் டு நீங்கள் செருப்பை கழட்டி வச்சுட்டு ஸ்டுடியோவில் போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பர்சனல் எமோஷன்ஸையோ எல்லாமே நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகும். அண்ட் லக்லி பை த கிரேஸ் ஆஃப் காட் நம்ம உள்ளே போய் உட்காந்து ஒன்ஸ் ஐ கெட் இன் டு த ஒர்க் மோட் மற்றது எதுவுமே நம்மளுக்கு மைண்டில்
இருக்காது. வெறும் அந்த சாங்குக்குண்டான விஷயம் என்னவோ, இல்லாட்டி ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணுறோன்னா அந்த மோஷன் போஸ்டர் விஷயம் என்னவோ, ஒரு ட்ரெய்லரோ டீசரோ எது பண்ணாலும், எனி மியூசிக் ரிலேட்டட் ஒர்க் நீங்கள் எது பண்ணாலுமே மைண்டு டோட்டலாக அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து பார்க்குறேன். நான் எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, என் ஸ்டுடியோலாம் முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி நான் ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது தான் அன்றைக்கி ஓகே, இப்போ பாப்பா வந்திருப்பா, வீட்டில் அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, இப்போ என்ன படிச்சிருப்பா, நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பாளே, எப்படி எழுதுனா, இதெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் அப்போ தான் ரிகலெக்ட் ஆகி அப்புறம் போய் அது சம்மந்தமாக பேசுகிறதா வந்து இருக்கும். ஓகே, ஐ திங்க் இது நிறைய பிளெஸிங் சார் உங்கள் லைஃப்பில். ஐ திங்க் பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒர்க்கில் இருக்கிறப்போ யூ ஆர் ஏபிள் டு செக்ரிகேட் ஒர்க். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் லவ்லி ஒரு ஃபேமிலி பேக்ராப் அமையிறது தாங்க. இது வந்து அப்படி இருப்பது தான். கண்டிப்பாக அப்படி இருக்கிறனால தான் நம்மளும் we can be at peaceன்றது. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் அது எல்லாமே ஹிட்ஸ். இன்ஃபேக்ட் எல்லாமே சூப்பர் டூப்பர், இன்றைக்கும் நம்ம செரிஷ் பண்ணுற மாதிரியான சாங்ஸ். ஸோ அவங்களுடைய பர்சனல் அப்ரிசியேஷன்ஸ் ஒன்று இருக்கும்ல. நீங்கள் அவங்களுக்காக இப்போ விஜய் சாருக்காக வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜில்லா பண்ணீங்க. ஜில்லாலாம் வந்து இன்றைக்குமே வந்து எந்த சாங் கேட்டாலும் இட் இஸ் ஒன் வாவ், நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம திருப்பியும் வைப் பண்ணுற ஒரு டோனில் இருக்குது. அண்ட் தென் ரீசென்ட்லி ஃபார் நம்ம தலைவர் அண்ணாத்தை கூட வந்து இட்ஸ் ஒன் ஐ லைக் ஆல் த சாங்ஸ். அண்ட் அதே மாதிரி கண்ணான கண்ணே அஜித் சார் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்த அப்ரிசியேஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணும்போதும் அப்போது இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் வெரி சப்போர்ட்டிவ். ஒவ்வொரு சாங்கு ப்ரெசன்டேஷனுக்காக வந்து போவேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர், அப்போது வண்டி எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் என்னுடைய வழக்கமாக நம்மளுக்கு வர ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் விநாயகம் அவர்கள். அதுதான் நம்மளுக்கு ஸ்கூல் டைம்லேருந்து வந்துட்டு நிறைய நேர்காணலில் கூட சொல்லியிருக்கேன் அவருடைய பேரை பற்றி. TMF 3733 இந்த ஆட்டோ நம்பர். ஸோ அந்த வந்து கிளம்பி போனோம்னா இங்கேருந்து கிளம்பி ஒன்று ஜிவி சார் ஆஃபீஸு, அங்கே வந்து அது போயஸ் கார்டனு, அங்கே 2 பேரும் சேர்ந்து போவீங்களா? ஆமாம், நான் வந்து வாண்டியில் வந்து போவேன். அப்போ நம்மளுக்கு டிரைவிங்லாம் அப்போ தெரியாது. ஸோ அதனால் வந்து அப்படி போயிட்டு அப்போது அவர்கிட்ட போய் முதல்ல டியூன் அவர்கிட்ட கேட்டு அவருடைய ஒப்பீனியன் முதல்ல வாங்கிட்டு, அப்புறம் அந்த டைம்லேருந்து அப்புறம் அடையார் பக்கம் அங்கே வந்தோம்னா அங்கே விஜய் சார் வீடு அப்போது இருந்தது. அப்போ அந்த டைமில் வந்து அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஆஃபீஸில் அவருடைய வீட்டில் உட்காந்து டியூனும் போட்டு காமிச்சிட்டு அவருடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு, அப்புறம் அந்த படத்துடைய டைரக்டர், அப்புறம் வந்து விஜய் சாருடைய ஃபாதர், இவங்க 4 பேருடைய ஒப்பீனியன் கேதர் பண்ணிட்டு தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ இது பேசிக் டியூன், ஓகே நம்ம கேன் ஸ்டெப் இன்டு ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே மொதல் டைம்லேருந்து இதெல்லாம் நடந்ததில்ல, அதெல்லாம் ஒரு நல்ல லவ்லி மெமரிஸ் அது. ஸோ அதுக்கு பிறகு இந்த ஜில்லாவில் ஒர்க் பண்ணும்போது முக்கியமாக அந்த கண்டாங்கி பாட்டு வந்து அவர், ஏன்னா அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஆன் மெலடி சாங் வந்து விஜய் நான் பாடல. ஸோ அதனால் சரி அப்படி ஒரு பாடல்னும் போது முதல்ல ரொம்ப யோசிச்சார். ஏன்னா ஸ்ரேயா கோஷாலும் அவங்க அது தனி சப்ஜெக்ட், அவங்க பேசணுன்னா அது 80 சாங்ஸ் மேலே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் இந்த சாங்க்கு அவங்களுடைய குரல் நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட போய் காமிச்ச உடனே என்னன்னா அவங்க பயங்கரமாக பாடியிருக்காங்க அப்படின்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தார். இல்லை பட் சும்மா ட்ரை பண்ணுவோம், ஏன்னா எடுத்தோன்னே இந்த மாதிரி பாடல் நீங்கள் பாடவே இல்லை இல்லையா, நிறைய ஒரு ஹாப்பனிங்கான ஒரு பீட் உள்ள சாங்ஸ் தான் நிறையா பாடிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சாங் நம்ம ட்ரை பண்ணலாமே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்ட்டு அப்படி எடுக்கப்பட்ட பாடல் தான். ஸோ அதெல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, சாரி டு இன்டரப்ட். இப்போது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணப்போ அவங்க தே எக்ஸ்பிளைன்ட் ஹவு இட் ஃபெல்ட் டு சி சாரோடைய பாட்டு பாடுற அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து கூடவே இருந்து யூ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் இதை மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணப்போ அந்த அவரை பாட வச்ச அந்த தருணங்கள்லாம் எப்படி இருந்தது? நான் அது ஒரு பிரபலமான நடிகராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புதுமுக நடிகர்களாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச், வணக்கம் விஜயலட்சுமி அம்மா இருக்கட்டும், விஷுவலி சேலஞ்ச் மக்களும் நிறைய பேரோட நான் பயணிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அணுகுமுறை தான். ஸோ அவங்கள்ட்ட வந்து முதல்ல அவங்கள கம்ஃபர்ட் ஆகணும். நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க பாடம் வந்திருக்காங்க, அவங்க முதல்ல கம்ஃபர்ட். ஏன்னா இது வந்து உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, ஒரு பாடல் பாடுறது அதில் அவ்வளோ ஜீவன் கொட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க மென்டலாகவும் மனதளவுலையும் சரி, அவங்க பிரெயினாகவும் சரி, அவங்க டோட்டல் பாடியே வந்து அட் பீஸ், ஓகே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோன்ற ஃபீலிங்கை கொடுப்பது தான் முதல் விஷயமா இருக்குது. அது கொடுத்த பிறகு தான் அப்புறம் தான் நம்ம பாட்டுக்குள்ளே சப்ஜெக்டுக்குள்ளேயே அப்புறம் தான் வந்து போக வேண்டியது இருக்குது.
ஸோ அதனால் அதை முதல்ல பை டிஃபால்ட் அதை முதல்ல கரெக்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். அந்த ஏரியாவை வந்து அவங்க முதல்ல அட் ஈஸ் கொண்டு வரது வந்து அதுதான் முக்கியம், ப்ரையாரிட்டியாக வச்சுக்குவேன். ஸோ அதனாலேயே நிறைய நியூ கம்மர்ஸ், அதனாலேயே இப்போது தமிழ் திரையுலகில் இறைவன் புண்ணியத்தில் மோர் தென் 150 சிங்கர்ஸ் மேலே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அது எல்லாமே காரணம் ஏன்னா எல்லாருமே பயத்தோடு வருவாங்க ஃபஸ்ட் டைம். முதல்ல அதுவும் 80 to 90% நான் குரல் பதிவு பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனரோ சம்மந்தப்பட்ட பாடலாசிரியரோ இல்லாமல் பார்த்துக்குவேன். ஏன்னா அவங்களும் கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் டென்ஷன் ஆகும், இன்னும் எப்படி பாடுறது ஏது பாடுறதுன்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல ஏன்னா அவங்க முதல்ல சில பேர் நம்மளுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம ஏது எப்படின்னு தெரியும், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து கூலாக ஒர்க் பண்ணலான்னு தெரியும். ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு அவங்க ஏமாலேயே நிறைய டவுட்ஸ் இருக்கும், பயம் இருக்கும். ஐயோ சார் எப்படி ஏதாவது திட்டிட்டு வரோம் இது பண்ணிட்டு வரோம் அப்படி இப்படின்னு இருக்கும். அப்படிலாம் கிடையாது, என்றைக்குமே திட்டியோ குரலை உயர்த்தியோ. லைஃப்பில் உங்களுக்கு கோவம் வந்தால் அதிகபட்சமாக என்ன சார் பண்ணுவீங்க? விலகி போயிடுறது தான், சைலண்ட்டாக இருப்பதும் விலகி போவது தான். அவ்வளோதானா? வேற ரொம்ப கோவப்பட்டு கத்தி எதுவுமே பண்ணது இல்லையா இது வரைக்கும்? கோவப்பட்டு கத்தின்னு அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபியூ. அந்த ஃபியூ டைம்ஸ் வந்து இட் வாஸ் அ பிளாஸ்ட். அந்த லெவலுக்கு நடந்திருக்கு. ஆமாம். ஸோ அது எனக்கே தெரியும்ல, ஸோ அதனால் அந்த லெவலில் நடந்திருக்கு. பட் அது வந்து நான் சொல்கிறது வந்து இது 0.2-0.3% கணக்கு இது. ஸோ அந்த லெவல் தான். மற்றபடி மோஸ்ட்லி இட் வாஸ் லைக் யூனோ அவங்கள ஏன்னா எனக்கு என்னென்னா நம்ம ஒரு வேலைக்காக வந்திருக்கோம், அந்த ஒர்க்கை வந்து அவங்கள இங்கே முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அந்த சாங்குக்கு அவங்கள என்ன கம்ஃபர்ட்டாக நம்ம வச்சுக்கணுமோ அது ரொம்ப முக்கியம். அதுதான் என் மைண்டில். எங்கேயுமே அவங்கள மென்டலாக கொலாப்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க நிறைய ஹோப் கொடுக்க புது பசங்களாம் நல்லா ஜோராக பாடுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது ஜஸ்ட் அ மைண்ட் கேம் தான் இது. அதை மட்டும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா they can do wonders. ஓகே. அது அண்ட் கமிங் பேக் டு ஆர்டிஸ்ட், அப்புறம் அஜித் சார் வந்து ஃபஸ்ட்டு சாங் அப்போது ஷூட்டிங் வந்து இந்த வேட்டிக்கட்டுன்ற ஒரு பாட்டு இருக்குது, அதில் தான் சாங் ஷூட்டு நடக்குது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாங் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆரம்பிக்குது. இந்த ஸ்கெடியூலில் ஓப்பனிங்லேயே சாங் அதுவும் இந்த பாட்டு தான் இருந்தது. அது சார் கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு அவரும் ஒரு வேட்டி சட்டை கட்டி ஒரு படம் நடிக்கிறார், வீரம் படத்துக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு நடிக்கிறாருன்றதுனால அவருக்கும் ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தார் அவர். ஸோ அந்த பாடலை கேட்டுட்டு அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினது. அண்ட் வந்து கண்ணான கண்ணைக்கு வந்து அவர் பெரிய அது ரிலீஸுக்கெலாம் முன்னாடியே பாட்டம் ரிலீஸுக்கெலாம் முன்னாடியே அவர் வந்து பேசும்போது சொன்னது வந்து ஒரு நல்ல பாடல் நம்ம படத்தில் இருக்குது. அதாவது குட் சாங்ன்றது எப்போவுமே வேறு, ஹிட் சாங்ன்றது எப்போவுமே வேறு. அந்த கிளாரிட்டி வந்து எனக்குமே அது நல்லா இருக்குது. குட் சாங்ஸ் எப்போவுமே ஹிட் சாங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிட் சாங்ஸ் எல்லாமே குட் சாங்ஸ்னும் அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குது. பட் நம்ம என்னென்னா குட் சாங்ஸ் வந்து சிலது வந்து அது இனிஷியலாக அந்த புஷ்ஷு அந்த ஒரு விசிபிலிட்டி இல்லைனா கூட, பட் குட் சாங்கிறது குட் சாங் தான். ஆர்கானிக் ஃபுட்ன்றது என்றைக்குமே ஆர்கானிக் ஃபுட் தான், அது என்றைக்குமே நல்லது தான் செய்யும். அந்த மாதிரி அந்த குட் மியூசிக்ன்றது குட் சாங்கிறது அது அந்த மாதிரி ஒரு விஷயம். அது காலம் தாழ்த்தி வேறு ஒரு சமயத்தில்னா கூட அந்த பொக்கிஷங்கள் வந்து பொக்கிஷங்களாக பார்க்கப்படும். அது மற்றபடி ஹிட் சாங்ஸ் வந்து அந்த நேரத்தில் அது வந்து பாப்கார்ன் மாதிரி வந்துட்டு அது போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அவர் வந்து சொல்லி இது ஒரு நல்ல பாடல் நம்ம படத்தில் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு தேசிய விருது அனௌன்ஸ் பண்ண பிறகும் அவர் சார் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணார், அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமில் வந்து அப்போது அண்ணாத்த ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது. அப்போ கரெக்டாக சார காற்றே சாங் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரஜினி சாரும் நயன் மேமும் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இது அனௌன்ஸ் பண்ண உடனே அன்றைக்கி அங்கே ஷூட்டிங்கில் அவங்க கேக்கு வெட்டி, ஆமாம் கேக்கு வெட்டி அவங்க கேக்கு வெட்டி எனக்கு சாப்பிட்றதுக்குள்ளே அந்த இடம் போகிறதுக்குள்ளே அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் தனியாக மட்டும் பர்சனலாக மீட் பண்ணி வாழ்த்து வாங்கிட்டு, ஸோ இட் வாஸ் ஆல் எல்லாருமே சொல்கிறேன். அதுவும் நம்ம இந்த முக்கியமாக இந்த உச்ச நடிகர்கள்லாம் வந்து சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட வெளிலேருந்து பார்க்கும்போது தான் பயங்கர ஐயோ எப்படி இருக்கும், நமக்கு ஸ்மூத்தாக இருக்குமா, செட் ஆகுமா அப்படி இப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஸோ கால்டு எல்லா உச்ச நடிகர்களும் வந்து வேலை செய்யும் போது அவ்வளவு இனிமையாக வெரி கம்ஃபர்டபுள். சூர்யா சார் எதற்கும் துணிந்தவன் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே வந்து அவ்வளோ இனிமையான தருணங்களாக இருந்தது. சார், அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ் லைக் நீங்கள் வந்து உங்கள் பர்த்டேக்கு ரீசெண்டாக யூ டிட் திஸ் ஆர்கன் டொனேஷன் திங் இல்லையா? ஐ திங்க்
நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. அது நீங்களே எதனால எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் a lot of people. ஆக்சுவலாக நான் ஃபுல் பாடிக்குண்டான ஆர்கன் டொனேஷனுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு நான் டோனார் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஜிஹெச்சில் இங்கே நான் சென்னையில் இருக்கிறனால இப்போ நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் தான் அதை நான் பதிவு பண்ணேன். அது நம்ம பண்ணிட்டோம்னா அது என்னென்னா அது முக்கியமாக உங்களுடைய மறைவுக்கு பிறகும் இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு. அது வாய்ப்பாக தான் நீங்கள் அது பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒன்று நம்ம இங்கே இருக்கிற சம்பிரதாயங்கள் சூழ்நிலைகள் படி ஒன்று புதைக்கிறதோ இல்லாட்டி எரிக்கிறதோ தான் வந்து இருக்குது. ஒன்று புதைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் வந்து உரமாகி அந்த உரம் மண்ணுக்கு போய் உரமாகி அப்புறம் மரம் தான் ஆகுது. அது ஸோ மரமாக நிற்கிறோம் ஒன்று, இல்லாட்டி எரித்தோம்னா அது வெறும் சாம்பலாக தான் வந்து ஆகுது. அது நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு காலத்துக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த 1 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா வந்துட்டு இதுக்குண்டான ப்ரொசீஜரை வந்து அவங்க அது முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒவ்வொரு ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி வேறு டைமிங் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக அது வந்து நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய உறவுகள்கிட்டையும் எல்லாருடைய ஒப்புதலோடு தான், நீங்கள் தனியாக போய் எப்படிலாம் பண்ணிட்டு வேணாம், எல்லாருடைய ஒப்புதலோடு இது பண்ணுங்கள். ஒப்புதலோடு அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்ற விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருங்க. கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்த பிறகு அந்த ஒரு மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள கரெக்டாக அது இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா வந்து அந்த ஜிஹெச்லேருந்தே வந்து அதுக்குண்டான விஷயத்தை வந்து பண்ணிக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆர்கன் தேவைப்படுற ஏராளமான மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 years 7 years 8 years வெறும் கண்ணுக்காக, இருதயத்துக்காக, நுரையீரலுக்காக, கல்லீரலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து ஏராளமான பேர் வந்து இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஊழல் அது தனி டிபார்ட்மெண்ட், அதை விடுங்க. ஆனால் இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியடே வந்து ஏன்னா இந்த ஆர்கன் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வந்து இதுக்குள்ளே நடக்கிற சில ஊழலும் வந்து நடக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும்னா நிறைய பேர் இதுக்குண்டா முன் வந்து இது வந்து நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிறையா கிடைக்கிது நம்மளுக்கு பண்ணுதுன்னா இது எல்லாருக்குமே வந்து உபயோகமாக வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய காலத்துக்கு பிறகும் இந்த உலகத்தில் நீங்கள் இன்னும் ஜீவிக்கலாம். நீங்கள் 100 வயசு 200 வயசு வர்றீங்களா, நீங்கள் 210 250 260 கூட நீங்கள் இருக்கலாமே, அப்படி சொல்கிறேன், தாராளமாக சொல்கிறேன். அப்படி கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் அதை பயன்படுத்துவீங்கன்னா உண்மையிலே அது பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரொம்ப இந்த டோட்டல் ப்ராசஸ் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸ் தான். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ரியலி குட் ஃபார் த ஃப்யூச்சர். ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆக வேண்டியிருக்கு. உங்களுக்கு பிளட் குரூப் மேட்ச் ஆக வேண்டியிருக்கு. அதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து முன் வந்து கொடுக்குறீங்களா மட்டும் டக்குன்னு அது போய் அது நடந்துடாது. எல்லா விஷயங்களும் வந்து மேட்ச் ஆக வேண்டியது இருக்குது. ப்ளஸ் சில பேருக்கு என்னென்னா ஒரு ஆக்சிடென்டல் ஒரு டெத்தோ ஒரு டிமைஸ் ஏதாவது ஒன்று வரும்போது அந்த டைமில் இந்த முடிவு எடுக்க முடியாது உறவினர்களோ. ஏன்னா அவங்க வேறு கேஆட்டிக் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அந்த ஷாக்கு, அந்த ஒரு லாஸோடைய ஷாக்கில் வந்து இருப்பாங்க. அந்த டைமில் வந்து உறுப்புகள் தானம் பண்ணணுன்ற மைண்ட் செட்டு வந்து நிச்சயமாக யாருக்கு எந்த மனிதருக்கும் அது வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா இருக்கும் காலத்திலேயே இந்த பதிவை பண்ணிவிட்டு உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும். ஸோ எஸ், உங்களை வந்து பாடாமல் அமிச்சோன்னா திருப்பி அடுத்து கமெண்ட்ஸில் என்ன தான் திட்டுவாங்க, இன்னும் ஒரு பாட்டு பாட வச்சிருக்கலாமேங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ். இது நானா என்ன பழசெல்லாம் எங்க புது சந்தேகங்கள் உண்டாகுது, இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா, மண்ணை விட்டு 2 கால் தாவுது, எப்போதும் நான் போகும் பாதை இது, இப்போது நிற்காமல் என் நீளுது, என் உள்ளம் லேசாக கை நீளுது, வெரசா போகையிலே புதுசா போறவளே, இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை உரையுது தன்னால, என் பேச்சு மூச்சு எங்க காணல.
Lovely. So I think I had a very wholesome conversation with you. We talked both about life and work. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டேக்அவேஸ் எனக்கு பர்சனலாக இருக்குது. இன்ஃபேக்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இந்த டைம்காக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் யூ கிவிங் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒரு ஹோல்சம் இன்டர்வியூ. ஏன்னா எல்லாமே ஃபிலிம் ரிலேட்டடாக அப்படி இப்படின்னு போயிடுது. அண்ட் சம்திங் டு டாக் ஃப்ரம் த ஹார்ட். Thank you so much, sir. Thank you. All the very best. Thank you. God bless. Thank you. God be with you too. Thank you. Bye. The SS Podcast powered by Ambur Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.